கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஃபர்தரா வர்றவங்க அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி மந்த் நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ எவ்ரி மந்த் நம்ம இங்கே ஒரு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம், ஒரு வெபினார் கொடுக்குறோம். ஓகேங்களா, மேஸ்நெட் சார்பாகவும் சரி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெபினார் கரண்ட் டாபிக் ஓரியன்டாவோ இல்லை கரண்ட் டெக்னாலஜி ஓரியன்டாவோ இல்லை சாஃப்ட்வேர் ஓரியன்டாவோ இருக்கும். ஸோ கரண்ட் டாபிக் அப்படிங்கிறது என்னன்னா ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், எனி பாயிண்ட் ஆஃப் தட். புதுசாக ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம கணேஷ் மூர்த்தி சார் ஹெல்ப் மூலமா அந்த அவேர்னஸ் கேம்ப் மாதிரி நம்ம இங்க ஒன்று கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி 2-3 செஷன்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம் கணேஷ் மூர்த்தி சாரோடது. ஸோ கணேஷ் மூர்த்தி சார் இன்ட்ரோடக்ஷன் நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ நெக்ஸ்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இங்க பார்க்க போறது என்னன்னா ரீசெண்டா நம்மளுக்கு February 1 பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அது ஓரியன்டாவும் பிளஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டேலி இப்போ ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க 6.0ன்னு சொல்லிட்டு. அது ஓரியன்டாவும் நம்ம இங்க ஒரு சின்ன வெபினார் பார்க்க போறோம். அதே மாதிரி உங்களுக்கு இதுல டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட நீங்க டெக்ஸ்ட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ல நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பட்ஜெட், செகண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ல டேலி 6.0. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுலையும் நம்ம இங்க டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்றோம். இதுல உங்க டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு செஷன் முடியும் போது ஹெல்ப் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கணேசமூர்த்தி சார் வந்து ஒரு டைம் ஆஃப் பீரியட்ல ஒரு செஷன் எடுத்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் பிரேக் இருக்கும். ஸோ அந்த டைம்ல நான் டேலி எடுக்கிறேன், மறுபடியும் சார் கண்டினியூ பண்ணுவார் ஏதாச்சும்னா. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சார் கணேசமூர்த்தி சார். ஓகே சார், தேங்க்யூ சார். எனக்கு இந்த தேங்க்யூ சார். ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருக்க மேஸ்நெட்டுக்கும் தர்மராஜ் சாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் இங்கே கலந்துக்கிட்டவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம டாபிக் பார்க்க போகிறது வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த பட்ஜெட் ஸ்பீச்சோட ஹைலைட் அண்ட் ஜிஎஸ்டிலையும் இன்கம் டேக்ஸ்லையும் என்னென்ன சொல்லியிருக்காங்கங்கிற மேஜர் காம்பனண்ட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம டாபிக். மெயினாக வந்து ஜிஎஸ்டி அண்டு இன்கம் டேக்ஸில் என்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறத எடுத்திருக்கேன். அதில் ஒரு செக்டாரை வந்து ஃபர்ஸ்ட் எம்எஸ்எம்இயோட கிளாசிஃபிகேஷனை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்எஸ்எம்இனா நம்ம எல்லாருக்குமே தெரியும், மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். ஸோ ஒரு என்டர்பிரைஸ், அதாவது ஒரு பிஸ்னஸ் என்டிட்டி வந்து அது மைக்ரோ என்டர்பிரைசஸா, ஸ்மால் என்டர்பிரைசஸா, மீடியம் என்டர்பிரைசஸாங்கிறத டிசைட் பண்ணுறதே அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட குவாண்டமும் அதோட டேர்ன் ஓவர் குவாண்டமும் தான். ஓகேங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா அதோட இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டை 2.5 மடங்கு அதிகப்படுத்தியிருக்காங்க, டேர்ன் ஓவர் லிமிட்டை கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகப்படுத்தியிருக்காங்க. இப்போ மைக்ரோ என்டர்பிரைசஸை பொறுத்த வரைக்கும் 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டும் 5 கோடி ரூபாய் டேர்ன் ஓவரும் இருந்தாலே அது மைக்ரோ இந்த ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்லேருந்து அதை இன்வெஸ்ட்மெண்ட் 2.5 கோடியும் டேர்ன் ஓவர் 10 கோடியாக மாற்றிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் 2.5 மடங்கு, டேர்ன் ஓவர் 2 மடங்கு மாற்றிருக்காங்க. இதே ஒரு ஸ்மால் என்டர்பிரைசஸாக இருந்ததுன்னா அதோட டேர்ன் ஓவர் 10 கோடி, இன்வெஸ்ட்மெண்ட் 10 கோடி, டேர்ன் ஓவர் 50 கோடி. இது வந்து இப்போ கரண்ட் இயர் வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர்ல இருந்து டேர்ன் ஓவர் 25 கோடியும், இன்வெஸ்ட்மெண்ட் 25 கோடியும், டேர்ன் ஓவர் 100 கோடியும் வரைக்கும் இருந்தால் அவங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேங்களா, அதாவது ஸ்மால் என்டர்பிரைசஸ். மீடியம் என்டர்பிரைசஸோட லிமிட்டை 50 கோடியிலேருந்து 125 கோடியாக மாற்றிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. டேர்ன் ஓவர் வந்து 250 கோடியிலேருந்து 500 கோடியாக மாற்றிருக்காங்க. ஸோ இது இந்த வகையில் பார்த்தா, ஸோ மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸில் இதுக்கு முன்னாடி மீடியமாக இருந்த கேட்டகரிஸில் உள்ள நிறையா இண்டஸ்ட்ரீஸ் வந்து இப்போ ஸ்மால் கேட்டகரிக்கு வராகுது. ஏன்னா 2.5 மடங்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் 2 மடங்கு டேர்ன் ஓவரும் பண்ணதுனால நிறையா இது கிளாசிஃபிகேஷன் வந்து மைக்ரோலையும் ஸ்மாலையும் வரப்போகுது. இதனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 என்டர்பிரைசஸ்க்கும் சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது மைக்ரோ என்டர்பிரைஸ் அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு சில கவர்மெண்ட் சைட்லேருந்து பெனிஃபிட்ஸ் அண்ட் சப்சிடி இருக்குது. அதே மாதிரி என்ன டிராபேக்னா, அவங்க எல்லாமே 43BHல கவர் ஆக போகிறாங்க. செக்ஷன் 43BHனா லாஸ்ட் இயர் வந்து இதுதான் ஹாட் டாபிக், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஆக்சுவலாக எனக்கு நேற்று நைட்ல வந்து கோல்டு, அப்பப்போ டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. செக்ஷன் 43BHனா என்னன்னா, எஸ் அஸ்வினி கார்த்திக் மேம் போட்டிருக்குங்க, 45 days வந்து ரீபேமெண்ட்னு. உங்களோட சப்ளையர் வந்து மைக்ரோவாகவோ ஸ்மால் என்டர்பிரைசஸாகவோ இருந்தால், அக்ரிமெண்ட் இருந்தால் 45 நாளைக்குள்ள நீங்கள் அவங்களுக்கு பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா இன்ட்ரெஸ்ட் அப்ளிகபிள். அந்த இயர்க்குள்ளே நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணலைன்னா உங்களோட எக்ஸ்பென்சஸ்லேருந்து அது டிசலவ் ஆகும். அதாவது உங்களோட ப்ராஃபிட்டில் அதை ஆட் பண்ணி நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். இது ஃபினான்ஷியல் இயர் 23-24லேருந்து அமலுக்கு இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இயர் இதை யாரும் பெருசாக ரிப்போர்ட் பண்ணவில்லை. லாஸ்ட் இயர் ஹாட் டாபிக் இதுதான். பட் வந்து போன வருஷம் டேக்ஸ் ஆடிட்டில் சிஐ யாரும் ரிப்போர்ட் பண்ண மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணலை.
பட் இந்த இயர் வந்து எப்படிங்கிறத நீங்க உங்க சிஏவோட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து எல்லா மீடியம் என்டர்பிரைசஸ் கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட் 2.5 மடங்கும் டேர்ன் ஓவர் 2 மடங்கும் ஆக்குனதுனால மீடியம் என்டர்பிரைசஸ்ல பாதி இனிமேல் ஸ்மால் என்டர்பிரைசஸ் ஆகுது. ஸோ அவங்களும் 43BHல கவர் ஆக போறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை நீங்க இந்த இயர் அண்ட் ஐடி முடிக்கிற இந்த புக்ஸ் க்ளோஸ் பண்றப்ப இதை கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. 45 டேஸ் பேமெண்ட் ஆயிடுச்சா? ஸோ ஆகலைன்னா என்ன இஷ்யூ வரும்? அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் மார்ச். ஓகேங்களா? சிம்பிளா சொல்ல போனா 45 டேஸ்னு கால்குலேட் பண்ணா பிப்ரவரி 14 15க்கு மேல நீங்க ஒரு பில்லை வாங்கிட்டீங்கன்னா அது 31 மார்ச்சுக்குள்ள பேமெண்ட் ஆகியிருக்க வேண்டும், அக்ரிமெண்ட் இருந்தால். ஓகேங்களா? அடுத்தது ஸோ எம்எஸ்எம்இல அது ஒரு சேஞ்சஸ் தான், மெயினாக ஸ்லாப் ரேட் மாறி இருக்குங்க. ரெண்டாவது இன்கம் டேக்ஸ். ஸோ இன்கம் டேக்ஸில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கட்ட தேவையில்லை, அப் டு 12 lakhs வரைக்கும். நியூ ரெஜிமோட டேக்ஸ் ஸ்லாபும் மாற்றிருக்காங்க. ஸோ கரண்ட் இயரில் வந்து 3 lakh வரைக்கும் டேக்ஸ் கிடையாது, 3 to 7 lakh 5%. ஸோ அதுக்கப்புறம் 7 to 10, 10 to 12.5 அப்படி மாறுது. அது வந்து கரண்ட் இயரில். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இயருக்கு எப்படி ஸ்லாப் போட்டிருக்காங்கன்னா 4 வருஷமா 4 லட்சமா பிரிச்சிருக்காங்க. ஸோ டேர்ன் ஓவர் உங்களோட டாக்ஸபிள் இன்கம் 4 lakhக்குள்ள இருந்தால் நீங்க டாக்ஸ் கட்ட 4 to 8 lakh ஆக இருந்தால் 5%, 8 to 12 ஆக இருந்தால் 10%, அடுத்த 4 லட்சத்துக்கு 15, அடுத்த 4 லட்சத்துக்கு 20, அடுத்த 4 லட்சத்துக்கு 25, 24 லட்சத்துக்கு மேல போச்சுன்னா 30%. அதான் மேக்ஸிமம் ஸ்லாப் ரேட் பிளஸ் செஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் படி 12 லட்சம் வரைக்கும் 5%, அதாவது முதல் 4 லட்சத்துக்கு 5% ஒரு 20,000, அடுத்த 4 லட்சத்துக்கு ஒரு 10%, ஒரு 40,000, மொத்தம் 60,000 வந்து டாக்ஸ் கட்டுற மாதிரி வரும். அதை வந்து அண்டர் செக்ஷன் 87A ரிபேட்ல அந்த 60,000 கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ரிபேட்டாக கொடுத்துடுறாங்க. ஸோ அப் டு 12 lakhs வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவல் HUF, AOP, BOI, ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன் இவங்க எல்லாருமே, அதாவது செக்ஷன் 115 BACல கவர் ஆகக்கூடிய யாரும் 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கட்ட தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து சேலரிட் எம்ப்ளாய்க்கு மட்டும் தான் இந்த பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அப்படி கிடையாது, எல்லா இண்டிவிஜுவலுக்கும் எல்லா HUFக்கும் இந்த 12 lakhs பெனிஃபிட் அப்ளிகபிள். இது இல்லாமல் சேலரிட் எம்ப்ளாய்க்கு எப்பவும் போல ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், நியூ ரெஜிம்ல அவைலபிள் உள்ள டிடக்ஷன் அது எல்லாமே எடுத்துக்கலாம். அது போக உள்ள 12 lakhsக்கு எக்ஸம்ஷன். ஓகேங்களா? இது ஸ்லாப் ரேட் வந்து நியூ ரெஜிம்க்கு மட்டும்தான். ஓல்டு ரெஜிம்க்கு எப்பவும் போல அந்த 2.5 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் அந்த பழைய ஸ்லாப் அப்படியே தான் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இப்போ வந்து நியூ ரெஜிம் ஓல்டு ரெஜிம் யாரும் ஆப் பண்ண தேவையில்லை. ஓல்டு ரெஜிம் யார் ஆப் பண்ணணுங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். ஓல்டு ரெஜிமே இனிமேல் 99% யாருக்கும் தேவைப்படாது. ஓகேங்களா? இந்த 12 lakhsக்கு கொடுக்கக்கூடிய அந்த 60,000 ரிபேட் வந்து இந்த 12 lakhs இன்கமும் நார்மல் ஸ்லாப் ரேட்ல வர இன்கமாக இருக்கணும். அதாவது இன்கம் சார்ஜபிள் அட் ஸ்பெஷல் ரேட்ஸாக இருக்கக்கூடாது. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், வேற ஏதாவது வின்னிங் ஃப்ரம் லாட்ரிஸ், ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் அதுக்கான ரிபேட் இது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ 12 லட்சம் வந்ததுன்னா உங்களோட டாக்ஸ் வந்து 60,000, அதை ரிபேட்டாக கொடுத்துட்றாங்க. 12,10,000 வருது. ஸோ இப்போ நீங்கள் கட்ட வேண்டிய டாக்ஸ் எவ்வளவு? 12 லட்சத்துக்கு 60,000, 10,000க்கு 15%, 1,500. ஸோ 61,500 தான் நீங்கள் கட்ட வேண்டிய டாக்ஸா? என்னோட கொஸ்டின். ஸோ சஃப்ரின் ஜரியா, ஓகே மேம் நினைக்கிறேன். ஸோ அவங்க எஸ்ன்னு போட்டிருக்காங்க. நரசிம்மன் சார் நோன் போட்டிருக்காரு. 75,000 ரிபேட்னு அஸ்வினி கார்த்திக் மேம் போட்டிருக்குங்க. ஓகே. ஜெயசீலன் சார் நோன் போட்டிருக்காரு. ஓகே. ராம்குமார் சார் மார்ஜினல் ரிலீஃப் அப்ளிகபிள். எஸ். ஓகே. ஸோ மார்ஜினல் ரிலீஃப்ங்கிற ஒரு கான்செப்ட் லாஸ்ட் இயர் தான் 2023-24 தான் இன்கம் டேக்ஸுக்கு இதை கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து சர்சார்ஜுக்கு தான் இருந்தது. ஓகே. ஸோ இப்போ இந்த மார்ஜினல் ரிலீஃப்னா என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா?
ஏன்னா இன்னும் ஒரு சில பேர் தெரியாமல் இருக்கிறதுனால அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மார்ஜினல் ரிலீஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த 60,000 போகவும் ஒரு ரிலீஃப் கொடுக்குறாங்க. அதாவது உங்களோட இன்கம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொன்ன கான்செப்ட் வந்து 12,10,000னா 61,500 ஸ்லாப் ரேட் படி கட்ட வேண்டியது வருது. வெறும் 10,000 இன்கம் அதிகமாகிறதுனால நான் 61,500 கட்ட வேண்டியது இருக்குன்னா யாராவது ஏத்துப்பாங்களா? இப்ப நானா இருந்தா என்ன சொல்வேன்னா, என்னோட எம்ப்ளாயர்கிட்ட எனக்கு 10,000 சம்பளம் கம்மியாவே கொடுத்துருங்க, நான் 61,000 டாக்ஸ் கட்டுற மாதிரி வருது அப்படின்னு தான் சொல்லுவேன். கரெக்டா? எனக்கு சம்பளம் 12,10,000 வேணாங்க, 12 லட்சம் கொடுங்க போதும், இல்ல 11,50,000 கொடுங்க, 30,000 நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். 10,000 எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு நான் 61,000 கட்டுவேனா? வாய்ப்பே கிடையாது. ஸோ இது ப்ராக்டிக்கலா நம்ம எல்லாருக்குமே பெரிய எப்படி சொல்றது, பெரிய மன வருத்தத்தை தான் உண்டாக்கும் அகைன்ஸ்ட் கவர்மெண்ட். ஸோ அதனால மார்ஜினல் ரிலீஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. உங்களோட வருமானம் 10,000 தான் அதிகமாகுது, ஆனா டாக்ஸ் லயபிலிட்டி படி 61,500 வருதுன்னா விச் எவர் இஸ் லோயர் அதை மட்டும் கட்டுங்க போதும் அப்படின்னு ஒரு ரிலீஃப் கொடுக்குறாங்க. இது இதுக்கு முன்னாடி 50 லட்ச ரூபாய்க்கு மேல டாக்ஸ் கட்ட வேண்டியவங்க, சாரி 50 லட்ச ரூபாய்க்கு மேல டாக்ஸபிள் இன்கம் இருக்கிறவங்களுக்கு சர்சார்ஜ் கால்குலேட் பண்ணும்போது தான் இது இருந்தது. லாஸ்ட் இயர் தான் இதை நார்மல் டாக்ஸுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 10,000 இன்க்ரீஸ் ஆகுறதுனால நீங்க 61,500 கட்ட வேணாம், 10,000 மட்டும் கட்டுங்க. 20,000 இன்க்ரீஸ் ஆகுதா, அதாவது உங்களோட சம்பளம் 12,20,000, நாட் ஓன்லி சேலரி, டாக்ஸபிள் இன்கம். டாக்ஸபிள் இன்கம் 12,20,000, 20,000 அதிகமாகிறதுனால நீங்க 66,000 கட்டணுமா? வேணாம், அந்த 20,000 மட்டும் கட்டுங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இப்படி வர்றப்போ ஒரு இடத்துல ஸ்டேஜில் வந்து உங்களோட சேலரி எப்போ 70,588 அதிகமாகுதோ அப்போ டாக்ஸும் 70,588. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது 12,70,558 ரூபா வரைக்கும் அந்த மார்ஜினல் ரிலீஃப்ங்கிற ஒரு ஃபிகர் வரும், விச் எவர் இஸ் லோயர். கிளியரா? நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் போய்க்கலாமா? ஸோ அடுத்து டிடிஎஸ்ல என்ன சேஞ்சஸ்? டிடிஎஸ்ல என்ன சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டிடிஎஸ் ரேட் எல்லாமே மேக்ஸிமம் போன வருஷம் ஃபினான்ஸ் ஆக்ட்லேயே மாற்றியாச்சு, வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1 அக்டோபர் 2024. நிறையா ஸ்லாப் ரேட் வந்து 10லேருந்து 5, 5லேருந்து 2 நிறையா சேஞ்ச் ஆயிடுச்சு, நம்ம பார்த்துட்டோம். இப்போ ப்ரப்போஸ்டு டிடிஎஸ் த்ரெஷோல்ட் லிமிட், அதாவது த்ரெஷோல்ட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. த்ரெஷோல்ட் லிமிட்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட பேமெண்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம டிடிஎஸ் பிடிப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து 194C 1 லேக் ஆர் 30,000, 1 லேக் வந்து ஹோல் இயர், இல்லை ஒரு பில் 30,000க்கு மேலே போச்சுன்னா நம்ம கண்டிப்பாக டிடிஎஸ் பிடிக்கணும். ஸோ இந்த 1 லேக் ஆர் 30,000 தான் த்ரெஷோல்ட் லிமிட். அது வந்து எந்தெந்த கேட்டகரிக்கு வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ். ஸோ ஒரு செக்யூரிட்டிஸ் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு த்ரெஷோல்ட் லிமிட் 10,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த த்ரெஷோல்ட் லிமிட்டும் கிடையாது. ஈவன் 100 ரூபாய் உங்களுக்கு வந்தாலும் அதுக்கான டிடிஎஸை பிடிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட், அதர் தென் செக்யூரிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ செக்யூரிட்டிஸ் தவிர வேற உங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் உங்களுக்கு 1 லேக் வரைக்கும் டிடிஎஸ் பிடிக்க மாட்டார்கள். இதுக்கு முன்னாடி 50,000 இருந்தது. ஸோ இந்த தடவை 1 லேக் வரைக்கும் டிடிஎஸ் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கான்செப்ட் எதுக்குன்னா, இதுக்கு முன்னாடி 50,000னா மேக்சிமம் வந்து சீனியர் சிட்டிசன்னா அவங்களுக்கு இன்கம் அது மட்டும்தான் இருக்கும் மேக்சிமம். ஸோ எக்ஸிஸ்டிங் லிமிட் வந்து 50,000 இருக்கு. இப்போ 1 லட்சம் ஏன் மாற்றிருக்காங்கன்னா, அவங்களோட டோட்டல் இன்கமே 12 லட்சத்துக்குள்ள இருந்தால் அவங்களுக்கு எதுக்கு டிடிஎஸ் வேற டிடக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பேர்டனா கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால இதை 1 லேக்காக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதே வந்து ஒரு பேங்கோ சீனியர் சிட்டிசன் கிடையாது, அதர் தென் சீனியர் சிட்டிசன். ஸோ சீனியர் சிட்டிசன் தவிர மற்ற யாரோ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுறாங்கன்னா, பே பண்ணுறவங்க பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியாக இருந்தால் 50,000 வரைக்கும் டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க பெர் இயருக்கு. ஸோ 50,000க்கு மேலே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டிடிஎஸ் டிடக்ட் பண்ணுவாங்க. மற்ற யாராக இருந்தாலும், அதாவது வந்து நான் வந்து இன்னொரு ஒரு பர்சன்ட்டை வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ 5,000 ரூபா லிமிட் இருந்தது, இப்போ 10,000 மாற்றியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் த்ரெஷோல்ட் லிமிட்டை. அடுத்து டிவிடெண்ட் 194Kல வந்து டிவிடெண்ட்டுக்கான த்ரெஷோல்ட் லிமிட்டை 5,000லேருந்து 10,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இன்கம் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்.
ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து வர இன்கமாக இருந்தால் 5000 ரூபாய்க்கு மேலே வந்தாலே உங்களுக்கு இப்போ லாஸ்ட் இயர் வரைக்கும் கரண்ட் இயர் வரைக்கும் டிடிஎஸ் பிடிச்சிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் இயர்லேருந்து அதை 10,000 இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 194B அண்ட் 194BB. ஸோ இது ரெண்டு என்னன்னா, அண்டர் செக்ஷன் 194BO பிபிஓ உங்களுக்கு வந்து டிடிஎஸ் பிடிக்கிறாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வின்னிங் ஃப்ரம் லாட்ரி, ஏதாவது ஒரு லாட்ரியில் ப்ரைஸ் விழுந்திருக்கலாம், இல்லை வேற ஏதாவது பசில்ஸ், வேற ஏதாவது கேம், வின்னிங் ஃப்ரம் ஹார்ஸ் ரேஸ். ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியில் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இப்போ வரைக்கும் 10,000, அதாவது 1 இயருக்கு டோட்டலாக 10,000 வந்தாலே உங்களுக்கு டிடிஎஸ் பிடிச்சிருவாங்க. 10,000குள்ளே டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இது வந்து அக்ரிகேட் ஆஃப் ஹோல் இயர். இப்போ என்ன ரிவைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு வின்னிங்க்கும் 10,000 மேலே வந்தால் தான் பிடிப்பார்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் லாட்ரியில் வந்து போன வருஷம் 5000, 5000, 2000 இப்படி பண்ணிருக்கீங்க. ஸோ 10,000 கிராஸ் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக 10,000 கிராஸ் பண்ணதுனால அந்த 5000, 5000, 2000க்கும் டோட்டலாக பிடிப்பாங்க. இனிமேல் இந்த 5000, 5000, 2000 பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு 10,000 கிராஸ் ஆகலைங்கிறதுனால டிடிஎஸ் நாட் அப்ளிகபிள். ஓகேங்களா? அதே மாதிரி கமிஷன் அண்டர் செக்ஷன் 194D, 194G, 194H இது மூணுலையும் கவர் ஆகக்கூடிய கமிஷனோட த்ரெஷோல்ட் லிமிட்டை 15,000லேருந்து 20,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஒன்று, இது மேஜராக எல்லாரும் வரவேற்கத்தக்க ஒன்று. ஏன்னா ரெண்ட்டுக்கு போன தடவை த்ரெஷோல்ட் லிமிட் வந்து 2,40,000 இருந்தது ஒரு வருஷத்துக்கு, அதாவது மாதம் 20,000 சொல்லலாம். இந்த வருஷம் சரி நெக்ஸ்ட் இயர்ல இருந்து மாதம் 50,000, மாதம் 50,000க்கு மேலே ரெண்ட் இருந்தால் மட்டும்தான் டிடிஎஸ் அப்ளிகபிள். ஸோ இதில் நான் ஏன் ஸ்டார் போட்டிருக்கேன்னா, ஆனுவல் த்ரெஷோல்ட் லிமிட் 6 லட்சம், மாதம் 50,000, இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த மாதம் தான் கம்பெனியை ஓப்பன் பண்ணுறேன், இல்லை நான் ஒரு புது ஜிஎஸ்டி எடுக்கிறேன், என்னோட பிரான்ச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதம் பிப்ரவரி மாதம் என்னோட அந்த ஃபேக்ட்ரியோட வாடகை 70,000 ரூபா. இந்த மாதம் மீன்ஸ் நெக்ஸ்ட் இயர்னு வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க எல்லாமே நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் நம்ம பிப்ரவரியில் தான் என்னோட பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுறேன். வாடகை 70,000 ரூபா. 2 மாதத்துக்கு கொடுப்பேன், இல்லை பிப்ரவரியில் பாதி மாதம் கொடுப்பேன், மார்ச்சில் ஃபுல் மாதம் கொடுப்பேன். ஸோ எப்படி பார்த்தாலும் 1,50,000 ரூபாய்க்கு மேலே ரெண்ட் போகாது. 1,40,000 ஃபுல் மந்த் நான் ரெண்ட்டுக்கு கொடுத்தா கூட. ஸோ எனக்கு டிடிஎஸ் அப்ளிகபிளா இல்லையா, இது கொஸ்டின். அழகு சுந்தரம் சார் என்ன கொடுத்துருக்காருன்னா, டாக்ஸ் ஆடிட் எஸ்எஸ்சி சார் ஆல்ரெடி நான் டாக்ஸ் ஆடிட் எஸ்எஸ்சிக்கும் அந்த 50,000 லிமிட் இருக்கு. ஸோ நான் டாக்ஸ் ஆடிட் எஸ்எஸ்சி டிடிஎஸ் எடுக்க தேவை, டேன் நம்பர் எடுக்க தேவையில்லை. அவர் பேன்லேயே போய் 194 ஐபியில் போய் ஃபார்ம் 26QCன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபார்மை இப்போ வரைக்கும் ஃபைல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இனிமேலும் அது கண்டினியூ ஆகும். ஓகே. ஸோ வந்து ஆன்சர் வந்து எஸ் அண்ட் நோ மாறி மாறி தான் வந்திருக்கு. ஸோ ஃபினான்ஸ் பில்லில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரிவைஸ்டு லிமிட் என்னன்னா 50,000 பெர் மந்த் தான், பெர் ஆனம் 6 லேக் கிடையாது. ஓகேங்களா? அவங்க லாஸ்ட் இயர் வந்து, அதாவது இப்போ வரைக்கும் இந்த கரண்ட் இயர் வரைக்கும் வந்து த்ரெஷோல்ட் லிமிட் என்னன்னா பெர் ஆனம் 2.4 லேக். ஸோ நீங்கள் 40,000 மாதம் ரெண்டுனாலும் 5 மாதம் தான் தங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் டிடிஎஸ் பிடிக்க தேவையில்லை கரண்ட் இயர் வரைக்கும். பட் நெக்ஸ்ட் இயர் அவங்க கிளியராக கொடுத்துட்டாங்க, பெர் மந்த் 50,000. ஸோ 50,000க்கு மேலே உங்கள் ரெண்ட் ஒரு மாதம் போயிடுச்சுனாலே டிடிஎஸ் அப்ளிகபிள். நியூ ரெஜிமை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி கார்த்திக் மேம் என்ன கேட்டிருக்குங்கன்னா, சீனியர் சிட்டிசனுக்கும் பென்ஷனுக்கும் சேம் ஸ்லாப் ரேட்டா அப்படின்னு கேட்டிருக்குங்க. நியூ ரெஜிமில் எல்லாருக்கும் ஒரே ஸ்லாப் ரேட் தான், டிஃப்ரெண்ட் ஸ்லாப் ரேட் கிடையாது. கரண்ட் இயர்லேயும் அதே தான், லாஸ்ட் இயர்லேயும் அதே தான். ஓகேங்களா? ஸோ என்னோட கேஸில் ரெண்ட் 70,000 2 மாதம் தான் கொடுத்தாலும் கண்டிப்பாக அப்ளிகபிள். கார்த்திக் சார் வந்து 194T ஃபர்ம் டிடிஎஸ்ன்னு சொல்கிறாங்க, அது லாஸ்ட் ஃபினான்ஸ் ஆக்ட்லேயே வந்துருச்சு. அப்ளிகபிள் ஃப்ரம் ஃபினான்ஷியல் இயர் 2025-26, அதாவது 1/4/2025க்கு அப்புறம், அதாவது நெக்ஸ்ட் இயரில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு 20,000க்கு மேலே பார்ட்னருக்கு ரெமுனரேஷனாவோ போனஸாவோ
எனி டைப் ஆஃப் இன்கமாக அவருக்கு கொடுத்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ண வேண்டும் 194T. ஓகேங்களா? 50,000 and received from 1% TDS. Per month 50,000 மேம். குமுலேட்டிவ்லாம் கிடையாது. ஒரு மாதம் நீங்கள் 50,000 ரெண்ட்டு ரிசீவ் பண்ணீங்கன்னா உங்களோட பேயர், அதாவது சர்வீஸ் ரிசீவ் பண்ணுற யாரோ உங்களோட டெனன்ட் வந்து டிடிஎஸ் கண்டிப்பாக பிடிக்க வேண்டும். அவர் டாக்ஸ் ஆடிட் அசஸியாக இருந்தால் 10% பிடிப்பாரு, நான் டாக்ஸ் ஆடிட் அசஸியாக இருந்தால் 2% பிடிப்பாரு. ஓகேங்களா? அடுத்து ஸோ டிடிஎஸ்ல இன்னும் ஒரு மூணு செக்ஷன் மட்டும் இருக்கு. 194J. 194J நம்ம எல்லாருக்குமே தெரியும், ப்ரொஃபஷனல் சர்வீஸ் ஆர் டெக்னிக்கல் சர்வீஸ். ஸோ இதோட த்ரெஷோல்ட் லிமிட்டை 30,000 50,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து நம்ம ஆடிட் ஃபீஸ்லேருந்து நீங்கள் ராயல்ட்டிலேருந்து டெக்னிக்கல் சர்வீஸ்லேருந்து எது வேணாலும் வச்சுக்கோங்க. செக்ஷன் 194 கவர் ஆகக்கூடிய எல்லாத்துக்குமே இந்த த்ரெஷோல்ட் லிமிட் பொருந்தும். ஸோ மேக்ஸிமம் நம்ம ஆடிட் ஃபீ 30,000 கொடுத்தாலே இல்லை ப்ரொவிஷன் வச்சாலோ டிடிஎஸ் கண்டிப்பாக பிடிப்போம். சில பேர் வந்து டிடிஎஸ் பிடிக்காம விட்டுருவாங்க, ரெண்டாவது ப்ரொவிஷன் வைக்கிறப்போ இன்ட்ரெஸ்டோட சேர்த்து கட்டுவாங்க. ஸோ இனிமேல் வந்து அந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு குறையும். ஏன்னா 50,000 மேலே யாரும் ஆடிட் ஃபீ எழுத போகிறது இல்லை, அதை வச்சு சொல்கிறேன். ஸோ த்ரெஷோல்ட் லிமிட் வந்து 50,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்குங்க. அடுத்து 194 LAல அதாவது என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் கமிஷன். ஒரு கமிஷனை என்ஹான்ஸ் பண்ணி காம்பன்சேஷன், ஒரு காம்பன்சேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அதை என்ஹான்ஸ் பண்ணி திருப்பி கொடுக்குறாங்கன்னா அதோட த்ரெஷோல்ட் லிமிட் வந்து 5 லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்குங்க. 5 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா டிடிஎஸ் அப்ளிகபிள். இதுக்கு இப்போ வரைக்கும் 2 லட்சம் இருந்தது. போத் சார், அழகு சுந்தரம் சார், அது 1 பில்லாக இருந்தாலும் ஆனுவலாக இருந்தாலும் 50,000 மேலே போச்சுன்னா முன்னாடி எப்படி இருக்கோ அதே தான். 30,000 எப்படி ஒரு பில்லாக இருந்தாலும் 10,000 10,000 3 பில்லாக இருந்தாலும் நீங்கள் டிடிஎஸ் பிடிச்சி தானே ஆகணும். 194Jல அதே தான், த்ரெஷோல்ட் லிமிட் மட்டும் 50,000 மாறி இருக்கு. ஆனுவல் தான் 50,000. ஓகேங்களா? ஸோ என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் இருந்தால் இப்போ வரைக்கும் 2.5 கோடி த்ரெஷோல்ட் லிமிட்டை 5 கோடியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து 194 LBC. இது வந்து நிறைய பேருக்கு அப்ளிகபிள் ஆகாது. இன்கம் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் செக்யூரிட்டிசேஷன் ட்ரஸ்ட். ஸோ இந்த ட்ரஸ்ட்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது இன்கம் வந்திருந்ததுன்னா, இதுக்கு முன்னாடி 25% 20% டிடிஎஸ் ஸ்லாப் ரேட் இருந்தது. இப்போ அதை 10% குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா? 25% இண்டிவிஜுவலுக்கு, 20% அதர் தன் இண்டிவிஜுவலுக்கு. இப்போ எல்லாருக்குமே ஸ்லாப் ரேட் 10% தான். அடுத்தது வந்து டிசிஎஸ்ல என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ஆர்எஸ் ஸ்கீம்னு நம்ம சொல்லுவோம். அதாவது வந்து லிபர்ட்டி ரெமிட்டன்ஸ் ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து ஒரு ஃபாரினுக்கு நீங்கள் பேமெண்ட் அனுப்புறீங்கன்னா அதில் வந்து இந்த எல்ஆர்எஸ் ஸ்கீம் மூலமாக நீங்கள் 7 லட்சம் வரைக்கும் அனுப்பிக்கலாம், கரண்ட் இயர் வரைக்கும். ஓகேங்களா? ஸோ 7 லேக் வரைக்கும் நீங்கள் பேமெண்ட் அனுப்பிக்கலாம் வித்தவுட் டிசிஎஸ். 7 லேக் மேலே பண்ணீங்கன்னா பேங்க் உங்கள்கிட்ட டிசிஎஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த தடவை அதோட த்ரெஷோல்ட் லிமிட்டை 10 லேக்காக மாற்றிருக்காங்க. மேக்ஸிமம் ஃபாரின் பேமெண்ட் எதுக்கு பண்ணுவோம்? ஃபாரின் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ், ஸோ இந்த மாதிரி பேமெண்ட்டுக்கு இதெல்லாம் அப்ளிகபிள். அடுத்தது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ஃபாரின் ரெமிட்டன்ஸ் பண்ணுறீங்கன்னா அதோட லிமிட் வந்து 7 லேக் கரண்ட் இயர் வரைக்கும். இனிமேல் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு டிடிஎஸ் நாட் அப்ளிகபிள். ஓகேங்களா? எஜுகேஷன் பர்பஸ்க்காக, ஆனால் லோன் எடுத்து அந்த பேங்க் லோன் மூலமாக அந்த பணம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கணும். அப்படி இருந்தால் நோ டிசிஎஸ். இதே நீங்கள் உங்களோட ஓன் மணி அனுப்பிச்சிங்கன்னா மேலே உள்ள 10 லேக்ல கவர் ஆகிடும். ஓகேங்களா விஜய் சார்? அடுத்த டிசிஎஸ் வந்து டிம்பர் அண்ட் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ். டிம்பருக்கு வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் 2.5% இருந்தது. இப்போ கரண்ட் இயர்லேருந்து அதை 2%, அதாவது நெக்ஸ்ட் இயர்லேருந்து 2% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அடுத்தது வந்து அண்டர் செக்ஷன் 206C1. ஒரே செகண்ட், ஒரு 10 செகண்ட் பொறுத்துக்குங்க. ஓகே, ஒன்றும் இல்லை, விண்டோவை க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன், சவுண்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுச்சு. ஓகே, ஸோ இந்த டிசிஎஸ் அண்டர் செக்ஷன் 206C1H. ஸோ இந்த டிசிஎஸ் என்ன, யாராவது கொஞ்சம் சாட் பாக்ஸில் போட முடியுமா?
இந்த செக்ஷன் வந்து எதுக்கு கவர் ஆகுது? நரசிம்மன் சார் சேல் ஆஃப் குட்ஸ்னு சொல்லியிருக்காரு. ஓகே, கரெக்ட். டிசிஎஸ்னாலே சேல்ஸ் தான், சேல் ஆஃப் குட்ஸ் தான். எஸ், 50 லேக்ஸ்க்கு மேல டேர்ன் ஓவர் கிடையாது. 50 லேக்ஸ் மேல சிங்கிள் பர்சனுக்கு சேல்ஸ். ஓகேங்களா? ஓகே, ஸோ 2 3 பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ ஒரு பர்சன், அதாவது ஒரு சப்ளையர் பையருக்கு 50 லட்ச ரூபாய்க்கு மேல ஒரு பொருளை ஒரு வருடத்தில் சேல் பண்ணியிருந்தால் அவர் டிசிஎஸ் கலெக்ட் பண்ணணும் கரண்ட் இயர் வரைக்கும். அது ப்ரீவியஸ் இயர் வந்து அந்த சப்ளையருக்கு ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர்ல 10 கோடி ரூபாய்க்கு மேல டேர்ன் ஓவர் இருந்திருந்தால் கரண்ட் இயர்ல ஒரு பர்சனுக்கு 50 லட்ச ரூபாய்க்கு மேல சப்ளை பண்ணா டிசிஎஸ் வந்து கலெக்ட் பண்ணணும். இது வந்து 194Q மாதிரி தான். 194Q வந்து இதே நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா சேம் கண்டிஷன், ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர்ல 10 கோடி ரூபாய் உங்க டேர்ன் ஓவர் இருக்கணும். கரண்ட் இயர்ல 1% வந்து 50 லட்ச ரூபாய்க்கு மேல வாங்கியிருந்தீங்கன்னா டிடிஎஸ் அண்டர் செக்ஷன் 194Q வந்து நீங்க டிடக்ட் பண்ண வேண்டும். ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க. ஸோ ஒரு சப்ளையர், ஒருத்தர் பையர். ஸோ இவர் 50 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னா அவர் தான் வித்திருப்பாரு. ஸோ இந்த இடத்துல எப்பவுமே கான்ஃப்ளிக்ட் ஆகுது. ஸோ டிடிஎஸும் பிடிக்கணும், அங்கே டிசிஎஸும் பிடிக்கணும். டிடிஎஸ் பிடிச்சிட்டா டிசிஎஸ் பிடிக்க தேவையில்லை. ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் இருக்கு. ஆனால் அவர் டிடிஎஸ் பிடிச்சாரா பிடிக்கலையா, கட்டினாரா கட்டலையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது. ரெண்டாவது 20 டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் டிசிஎஸை கலெக்ட் பண்ணிட்டு அந்த குவார்டருக்குள்ள கட்டலைன்னா உங்களுக்கு 3 மாசம் இம்ப்ரிஸ்மெண்ட் வரைக்கும் ப்ராசிக்யூஷன் எடுக்க முடியும். ஓகேங்களா? சிவியர் பனிஷ்மெண்ட் இருக்கு. அதையும் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அதையும் ஆக்சுவலா இந்த ஃபினான்ஸ் பில்லுல ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்ரி மந்த் நீங்க டிசிஎஸ் கலெக்ட் பண்றத அந்த மந்த் 7ஆம் தேதிக்குள்ள நீங்க கட்டவில்லை என்றால், 15ஆம் தேதிக்குள்ள ரிட்டர்ன் ஃபைல் பண்ணவில்லை என்றால் சிவியர் ப்ராசிக்யூஷன், அதாவது 3 months இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் செக்ஷன் 206 பின்னாடி பார்ப்போம். ஸோ அதில் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபினான்ஸ் ஆக்டில் அதை கொஞ்சம் லிபரலைஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2061Hல இந்த 2 கான்செப்டுமே இடிக்குதுங்கிறதுனால இதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் செல்லர் குட்ஸ் 50 லட்ச ரூபாய்க்கு மேலே சேல் பண்ணுறவங்கள பற்றி கவலைப்பட தேவையில்லை. பையர் தான் டிடிஎஸை டிடக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இயர்லேருந்து 2061H ரிமூவ்டு. ஸோ அடுத்த ஒரு பெனிஃபிட் என்னன்னா, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, அவங்க டர்ன் ஓவர் 100 கோடி தாண்டி இருக்கக்கூடாது. அவங்க ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கான சர்டிஃபிகேட் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கியிருக்கணும். இன்கார்பரேட்டட் வந்து 2016 2025க்கு உள்ள, அதாவது 1/4/2016 1/4/2025க்குள்ள அவங்க இன்கார்பரேட் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் கரண்ட்ல உள்ள ப்ரொவிஷன். ஓகேங்களா? இந்த பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அப்போ 1/4/2025க்கு அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய கம்பெனிக்கு இந்த பெனிஃபிட் அப்ளிகபிள் ஆகாது. அதனால பட்ஜெட்ல அது 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1/4/2030 வரைக்கும் இன்கார்பரேட் பண்ண கம்பெனியும் இந்த பெனிஃபிட்டை எடுத்துக்கலாம். ஸோ இது என்ன பெனிஃபிட் நான் சொன்னேன்? 10 வருஷத்துல, 10 வருஷத்துல ஏதாவது ஒரு 3 கண்டினியூவஸ் இயர், ஃபர்ஸ்ட் 3 வருஷமா இருக்கலாம், இல்லை இடையில ஒரு 3 வருஷமா இருக்கலாம். இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனால் அவங்க டாக்ஸ் கட்டாமல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து செக்ஷன் 80 ஐஏசியில் கவர் ஆகுது. ஸோ ரவி சார் என்ன கேட்டிருக்காருன்னா, டேர்ன் ஓவர் எக்ஸீட் 10 crore பர்ச்சேஸ் மூலம் இல்லை, டேர்ன் ஓவர் ப்ரீவியஸ் இயரில் 10 crore அதிகமாகிடுச்சு, பர்ச்சேஸ் 50 லட்சம் நீங்கள் டிடக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் டிசிஎஸ் கிடையாது சார், பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா டிடிஎஸ் வரும். ஓகேங்களா? சேல் பண்ணுறீங்கன்னா தான் டிசிஎஸ்ஸை எடுக்கிறாங்க, நெக்ஸ்ட் இயர்லேருந்து எடுத்துடுறாங்க. அடுத்தது செக்ஷன் 206AB ஹையர் டிடிஎஸ் டிசிஎஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது வந்து உங்களோட ரிசிபெண்ட், அதாவது வந்து நீங்க டிடிஎஸ் ஆக இருந்தால் உங்களோட சர்வீஸ் ப்ரொவைடர் ஆர் பையர் அவரோட ஐடியை ப்ராப்பரா ஃபைல் பண்ணவில்லை என்றால் நீங்கள் டிடிஎஸ் அதிகமாக பிடிக்கணும். எப்படி பேன்ல 20% பிடிக்கணுமோ அதே மாதிரி ஸ்பெசிஃபைட் பர்சனாக இருந்தால், அந்த ஸ்பெசிஃபைட் பர்சன் யாருன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்ட்ல வந்து, ஸ்பெசிஃபைட் பர்சன்னா யாருன்னா
அவரோட டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் எல்லாமே சேர்ந்து 50,000க்கு மேலே போயிருச்சு. ஆனால் அவர் ஐடி ஃபைல் பண்ணல அப்படின்னா அவர் ஸ்பெசிஃபைட் பர்சன். இதுவும் அதே கான்செப்ட் தான். 206C1H, அதாவது வந்து டிசிஎஸ் அண்ட் சேல் ஆஃப் குட்ஸை ரிமூவ் பண்ண அதே ரீசனால தான் இதையும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உங்களோட பையர் ஆர் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து ஐடி ஃபைல் பண்ணிட்டாங்களான்னு உங்களுக்கு தெரியாது, கண்டுபிடிக்க எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ அதனால இதையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ கரண்ட் இயர் வரைக்கும் அதர் தன் சேலரி இந்த 194BA BB இதில் வரது தவிர, இந்த செக்ஷன் தவிர வேற எந்த செக்ஷன்ல நீங்க டிடிஎஸ் பிடிக்கிறதாக இருந்தாலும் உங்களோட பையர் ஆர் சர்வீஸ் ப்ரொவைடர், டிடிஎஸ்ங்கிற கான்செப்ட்ல சொல்றேன், ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல. போன வருஷம் அவங்களோட டோட்டல் டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் 50,000க்கு மேலே போயிருச்சு, ஐடி ரிட்டர்ன் லாஸ்ட் இயர் ஃபைல் பண்ணலை அப்படின்னா நீங்க பிடிக்க வேண்டிய டிடிஎஸ் ரேட் வந்து விச் எவர் இஸ் ஹையர், இந்த மூணுல விச் எவர் இஸ் ஹையரா இருக்கணும். ட்வைஸ் த ரேட் இன் ஃபோர்ஸ் ஆர் அட் 5%. இதுல எது அதிகமோ அதை பிடிக்க வேண்டும். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 194Cனா என்னது? 1% ஆர் 2%. 1%ன்னு வச்சுக்கோங்க. 194Cனா 1% நீங்க பிடிக்கணும். அப்ப ட்வைஸ் த ரேட்னா 2% அட் தி ரேட் ஆஃப் 5. ஸோ எது ஹையர்? 5% தான் ஹையர், 5% தான் நீங்க பிடிக்கணும். ஓகேங்களா? இது ஏதாவது டிசிஎஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகும். அடுத்தது வந்து 194Jல நீங்க டிடிஎஸ் பிடிக்கிறீங்க 10%. அவரு லாஸ்ட் இயர் 50,000க்கு மேல டிடிஎஸ் வச்சிருக்காரு, ஆனா ஐடி ஃபைல் பண்ணல. அப்ப நீங்க எவ்வளவு பிடிக்கணும்? ட்வைஸ் த ரேட் ஆர் 5%, விச் எவர் இஸ் ஹையர். அப்ப ட்வைஸ் த ரேட் தான் ஹையர், 20% தான் ஹையர். ஸோ 20% தான் நீங்க பிடிக்க வேண்டிய அமௌண்ட். கிளியரா? ஸோ இது கரண்ட் இயர் வரைக்கும் அப்ளிகபிள், இப்போ வரைக்கும் இந்த இயர் வரைக்கும் அப்ளிகபிள் தான். யாராவது அதை ஃபாலோ பண்ணலைன்னா கூட செக் பண்ணிக்கோங்க. இதை செக் பண்றதுக்கு ப்ராப்பர் ப்ரொவிஷன் இல்லாதனால இப்போதைக்கு டெக்ளரேஷன் தான் வாங்கணும். நம்மளோட டிடிஎஸ் வந்து டிடக்டிவ் கிட்ட நம்ம தான் டெக்ளரேஷன் தான் வாங்க வேண்டியது இருக்கு ஃபர்ஸ்ட். பட் வந்து நெக்ஸ்ட் இயர்ல இருந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்து இன்னொரு பெனிஃபிட் இந்த ஃபினான்ஸ் பில்ல கொடுத்துருக்கிறது வந்து அப்டேட்டட் ரிட்டர்ன், ஐடிஆர்யூ செக்ஷன் 139(8A) படி நம்ம வந்து ஈவன் ரிவைஸ் ரிட்டர்னுக்கான டியூ டேட் முடிஞ்சாலும் அதுக்கப்புறம் அடிஷனல் டேக்ஸ் கட்டி நம்ம ஐடி ரிட்டர்னை ஃபைல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஈவன் வந்து ரிவைஸ் ரிட்டர்ன்லையும் நம்ம சில இன்கமை டிக்ளேர் பண்ணவில்லை என்றாலும் நம்ம அப்டேட் ரிட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் வந்து 2 வருஷத்துக்குள்ள தான், 24 மாசத்துக்குள்ள நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியும். அந்த அசஸ்மெண்ட் இயர் முடிஞ்சதுல இருந்து 2 வருஷத்துக்குள்ள. இப்போ அதை 4 வருஷமா, அதாவது 48 மாசம், 4 வருஷமா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுவும் ஒரு நிறைய பேருக்கு கிடைச்சிருக்க பெனிஃபிட் தான். ஸோ இப்போ கரண்ட்ல வந்து எப்படின்னா அடிஷனல் டேக்ஸ் அப் டு 12 months வரைக்கும் லேட்னா 25% எக்ஸ்ட்ரா டேக்ஸ் கட்டணும். 12 to 24னா 50% கட்டணும். ஸோ நெக்ஸ்ட் இயர்ல 4 வருஷம் இன்க்ரீஸ் பண்றதுனால அந்த ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு அதே அடிஷனல் டேக்ஸ் தான் 25, 50. ஸோ 3வது வருஷத்துக்கு 60% கட்டணும், 4வது வருஷத்துக்கு 70% அடிஷனல் டேக்ஸ் கட்ட வேண்டும். கட்ட ரெடினா மட்டும்தான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து ஸோ வேற என்னென்ன? ஸோ மேஜரா எல்லாமே சொல்லியாச்சு. அது இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. புது இன்கம் டேக்ஸ் பில், நியூ இன்கம் டேக்ஸ் பில் இஸ் டு பி பிரசன்டட் நெக்ஸ்ட் வீக். ஸோ இந்த வீக்ல வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்டே வந்து புதுசா வந்து மாத்துறதுக்கு பில்லு பிரசன்ட் பண்ண போறாங்க. ஸோ இது பாஸ் ஆயிடுச்சுன்னா 26, 27ல இருந்து நமக்கு டைரக்ட் டேக்ஸ் கோடு தான் நமக்கு நியூ இன்கம் டேக்ஸ் பில்லா, இன்கம் டேக்ஸ் ஆக்டா வரப்போகுது. ஓகேங்களா? அடுத்து நியூ ஒரு பிரசன்டேஜ் டாக்ஸேஷன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, செக்ஷன் 44BBDன்னு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 44BBCன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, அதுவும் நான் ரெசிடென்ட்டுக்கு தான். இப்போ 44BBDன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, இதுவும் நான் ரெசிடென்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். இதை பற்றின FAQ வந்து கொஞ்சம் பின்னாடி வச்சிருக்கேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் டைம் லிமிட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன், ஸ்மால் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கும் இன்ஸ்டிடியூஷன், ஸ்மால் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆர் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனுக்கு டைம் லிமிட் வந்து 10 வருஷமா இன்க்ரீஸ் பண்ணியிருக்குங்க. கரண்ட் இயர்ல 5 years வரைக்கும் இருக்கு. ஸோ எவ்ரி 5 year அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் 12AB, அந்த செக்ஷன் 12ABல. இப்போ அதை 10 வருஷமா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம இன்கம் டேக்ஸில் உள்ள ஹைலைட்ஸ் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து CBDT, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் இஷ்யூ பண்ண FAQல வந்து கொஞ்சம் மேஜராக நமக்கு எல்லாருக்கும் கவர் ஆகக்கூடியதை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் GSTல ஒரு 4-5 ஸ்லைட் மட்டும் இருக்கு. ஸோ இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ டேலி சம்மந்தத்தை பார்த்துடலாம்.
என்னால் கண்டினியூஸாக பேச முடியாது கோல்டுங்கிறதுனால. சார் தர்மராஜ் சார், நீங்கள் டேலி தேங்க்ஸ் ப்ரெசன்டேஷன் சார், தேங்க்ஸ் கொடுக்குறீங்களா? சார் கணேசமூர்த்தி சார், தேங்க்ஸ் லாட் சார், ஓகே நத்திங் இஷ்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் டைம் சார். கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நத்திங் இஷ்யூ ஆகிட்டு. ஓகே 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 டீம், இப்போ சார் உங்களுக்கு கொஞ்சம் டவுன்லோட்ஸ் கொடுத்துருப்பாரு, என்னென்னலாம் இம்பாக்ட் ஆயிருக்கு, இன்கம் டேக்ஸ் சேஞ்சஸ் என்ன, அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் டிசிஎஸ் எல்லாமே எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க. இதில் உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கியூஏ பேசும்போது நம்ம டவுட்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேலியோட 6.0 பற்றி பேசுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் சேட்டில் 73 பேர் இருக்கீங்க. இந்த 6.0 பற்றி யாராருக்கெல்லாம் ஏதாச்சும் டவுன்லோட்ஸ் கிடைச்சிருக்கு, இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு, 6.0 இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த ஃபியூச்சர்ஸ் நீங்க கேள்விப்பட்டீங்க, யாராச்சும் ஆட் பண்ண முடியுமா? ஓகே, ஐ காட் 6.0 பீட்டா, சூப்பர் சார். பேங்க், ஓகே, பேங்க் கனெக்ஷன்ஸ், ஓகே. வேற? நரசிம்மன், ஓகே, தேங்க்ஸ் சார். திருமூர்த்தி ராமசாமி சார், டைரக்ட் பேங்க் லாகின் த்ரூ டேலி, சூப்பர் சார். நோ, எனக்கு ஒன்றும் கிடைக்கல. ஓகே சார், ஓகே. ஸோ இப்போ இந்த 6.0 அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்னன்னா டேலி ஃபர்ஸ்ட் சிங்கிள் கிரியேட் மல்டி கிரியேட், சூப்பர், நல்ல ஆப்ஷன் சார் நீங்கள் சொல்லியிருக்கிறது. பேங்க் ஸ்டேட்மெண்ட் இம்போர்ட் ஆப்ஷன் ஹெல்ப்ஃபுல், பட் ஒன்லி ஆன் எக்ஸல் அண்ட் சிஎஸ்வி. பிடிஎஃப் பண்ண முடியாதுங்க சார். ஏன்னா பிடிஎஃப்ங்கிறது என்னன்னா என்கிரிப்டட் ஃபார்மேட், அது வியூபிள் மட்டும் தான் பண்ண முடியும். அதில் இருக்கிற டேட்டாஸை நீங்கள் காப்பி பண்ண முடியாது. ஸோ காப்பி பண்ண முடிஞ்ச பேங்க் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்து பிடிஎஃபாக இருந்தால் அதை நீங்கள் காப்பி பண்ணி எக்ஸலுக்கு போட்டு கூட நீங்கள் இம்போர்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் சில பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல வந்து இருக்கக்கூடிய வேல்யூஸை காப்பியே பண்ண முடியாது பிடிஎஃப் ஃபைலா இருந்தா. ஸோ மோஸ்ட்லி எக்ஸல் சிஎஸ்வி எல்லா பேங்க்லையும் கிடைக்கும், அதுதான் இம்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மெனி கிளைண்ட் ஷேரிங் தி பிடிஎஃப் ஒன்லி. ஸோ நீங்க முடிஞ்ச அந்த பிடிஎஃப் பாருங்க. நான் சொன்ன மாதிரி அந்த வேல்யூ காப்பி பண்ண முடியும் அப்படின்னா நீங்க அந்த எக்ஸலுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. பட் காப்பி பண்ண முடியாத பிடிஎஃபாக இருந்தால் ரிஸ்க்கு. அதே மாதிரி இப்போ இந்த ஃபியூச்சர்ல இன்னும் சில இதெல்லாம் இன்டெப்டா டிஸ்கஸ் பண்றேன். அந்த மாதிரி ஆப்ஷன் கிளைண்ட் கொடுத்தாங்கன்னா இது இன்னும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. நான் அந்த ஃபியூச்சரும் சொல்றேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஃபியூச்சரை பத்தி சொல்றேன். வேற ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, பழசை பத்தி பேசுவோம். இப்போ 5.1 அப்படின்னு ஒரு ரிலீஸ் போயிட்டு இருக்கு. அதுல என்ன இதுல இருக்குங்கிறத யாரும் சொல்ல முடியுமா? இப்போ நீங்க 6.0 பத்தி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஸோ 5.0 5.1 ஒன்று கொடுத்தாங்க. இந்த 5.0க்கும் 5.1க்கும் என்ன வேரியேஷன் கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா? ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 1 ஆல்ரெடி இருக்கு சார். ஜிஎஸ்டிஆர் 1ல என்ன கொடுத்தாங்க? ஹெச்எஸ்என், ஓகே. பின் டு பின் ஆட்டோ கால்குலேஷன், ஹெச்எஸ்என் வெயிட், டைரக்டா ஜிஎஸ்டிஆர் ஃபைலிங், சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா 5.1ல டைரக்ட் ஃபைலிங் கொடுத்தாங்க. நீங்க ஜிஎஸ்டிஆர் 1ங்கிறது மறந்துருங்க, டைரக்டாவே ஃபைல் பண்ணிக்கலாம். நீங்க ரெண்டு வகையா பண்ணலாம். ஒன்னு அப்லோட் பண்ணலாம். நீங்க ஜேஎஸ்என் எடுத்து டவுன்லோட் பண்ணி அந்த ஜேஎஸ்என் டேலிக்கு அப்லோட் பண்றது ஒரு வகையா இருந்தது. ஆனா 5.11 என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜேஎஸ்என் டவுன்லோட் பண்ணி பண்ண வேண்டாம், நீ இங்க இருந்து கிளிக் பண்ணவே உங்க போர்ட்டல்ல ஜேஎஸ்என் லோட் ஆயிரும்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. அடுத்தது இன்னொன்னு அடிஷனலா என்ன கொடுத்தாங்கன்னா நீங்க இந்த இவிசி எல்லாம் போட்டு ஃபைல் பண்ணுவீங்களா, அது டேலி வழியாவே பண்ணலாம். நீங்க கவர்மெண்ட் போர்ட்டலே ஓப்பன் பண்ணாம இங்கிருந்து லோட் பண்ணிட்டு இங்கிருந்தே நீ இவிசி ஜென்ரேட் பண்ணி ஓடிபி வழியா ஃபைல் பண்ண முடியும்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது இதுல வந்திருந்தது உங்களுக்கு 5.1ல கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி பின் டு பின் ஆட்டோ கால்குலேஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த ஜிஎஸ்டிஆர் 1, 3 எல்லாமே அப்படி பண்ணலாம். அதே மாதிரி டவுன்லோட் பண்றதும் அதே மாதிரி தான். நீங்க ஜேஎஸ்என் டவுன்லோட் பண்ணி ரெக்கன்சல் பண்ணுவீங்க 2B அப்படி எல்லாம் இல்லாம டைரக்டாவே டவுன்லோட் ஆகி ரெக்கன்சல் பண்ற மாதிரியும் ஜிஎஸ்டிஆர் 2க்கும் 2B கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதெல்லாம் எதுல இருந்தது? உங்களுக்கு 5.1ல இருந்தது. ஸோ அப்போ அந்த 5.1லையும் 6.0லையும் ஆல்ரெடி டேலி ட்ரை பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்திருந்த ஒரே விஷயம், நாங்களே அதை ட்ரை பண்ண போறோம். அதாவது மற்ற சைட்ஸ், மற்ற போர்ட்டல்ஸ் இது கூட நாங்க டைரக்டாவே கம்யூனிகேட் பண்ண போறோம் அப்படிங்கறத ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா சொல்லிட்டாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்னா என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஜிஎஸ்டி போர்ட்டலோட டைரக்ட் அப்லோடாவே நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் மேஜர் ஆப்ஷனாக கொடுக்குறாங்க. இப்பதான் என்ன பண்ணிருக்கோம்னா நம்மளுக்கு நிறைய பேர் சொல்றாங்க அது கவர்மெண்ட்ல பேங்க்ல எல்லாம் கனெக்ட் ஆக போகுதுன்னு. இல்ல, முன்னாடியே டேலி என்ன பண்ணிட்டாங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்டுட்டாங்க. மற்ற போர்ட்டல்ஸ், நாட் ஃபார் பேங்க், எனி போர்ட்டல்ஸ் நீங்க அந்த போர்ட்டலோட டைரக்டாவே என்ன பண்ணிக்க முடியும், கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ஜிஎஸ்டி. இப்போ அடுத்த லெவல் என்ன பண்றாங்கன்னா பேங்கிங் கூட கனெக்ட் பண்றாங்க.
நாளைக்கு பேங்க் இல்லாம மத்த கேட்வே கூட கனெக்ட் பண்ணுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ரேசர் பே, சிசிஎம்யூ, இதெல்லாம் நிறைய இருக்கு. அந்த ரேசர் பேல நம்ம ரிசிப்ட் வாங்குறதுல இப்பவே கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கனெக்ஷன் தான் என்னன்னா இந்த பேங்கிங் ஃபியூச்சர். இந்த பேங்கிங் ஃபியூச்சர் 6.0ங்கிற ப்ராடக்ட்ல நம்மளுக்கு இப்போ கையில கொடுக்க போறாங்க. ஸோ அப்போ அந்த பேங்கிங் ஃபியூச்சர்ல என்ன இருக்க போகுது, நீங்க அந்த பேங்கிங் ஃபியூச்சர் ஓபன் பண்ணா என்ன நம்மளுக்கு அதுல வரப்போகுது, ஸோ அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா, அது எப்படி இருக்குங்கிறத அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுல என்ன வரப்போகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா உங்க எல்லாத்துக்கும்? எனிஒன் என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? நீங்க சேட் பண்ணலாம். எஸ், ஃபைன். ஓகே, ஸோ இப்போ டேலியோட ஐகான் நீங்க பார்த்துருப்பீங்க. நம்மளுக்கு இவ்வளவு நாள் எப்படி இருக்கும்னா டேலி பிரைம்னு சொல்லி ஒரு ஐகான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டேலியோட சூப்பர் சார் ரவி சார் ஆல்ரெடி டிபிஎஸ் பேங்கோட நம்மளது என்ன பண்ணியிருக்கோம், கனெக்ட் பண்ணியிருந்தோம். அந்த கனெக்ஷன் இன்னியும் எலாபரேட்டா ஈஸி வேல மற்ற பேங்க் கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. டிபிஎஸ்ல என்ன இருந்துச்சுன்னா பேமெண்ட் என்ட்ரி போட்டோம்னா டேலியில போட்டா டைரக்டா என்ன ஆகும், டிபிஎஸ் பேங்க்ல லோட் ஆகும். அதை விட இன்னும் சில அடிஷனல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா டேலி இப்ப நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஃபியூச்சர்ஸ் தான் நம்ம என்னன்னு இங்க பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டேலியோட ஐகான். அந்த ஐகானே என்ன ஆயிடுச்சுன்னா சேஞ்ச் ஓவர் பண்ணிட்டாங்க. முன்னாடி டேலி பிரைம் அப்படிங்கிற ஐகான் எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த ஐகான் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ சேஞ்ச் ஓவர் ஆயிருக்கு. ஸோ ஐகான் எப்படி இருக்குன்னா இங்க லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு தெரியுதுங்களா, ஒரு பீன் போட்டு ஒரு ஏரோ மார்க்கோட டேலி ஐகான் உங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஐகான் வழியா தான் இனிமேல் என்ன ஆகும்னா நீங்க ஆப்ரேட் பண்ண வேண்டியதா இருக்கும். முன்னாடி எப்படி இருக்குன்னா ஒரு 3 ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கும், ஒரு ப்ளூ, எல்லோ, லைட் ப்ளூ எல்லாம் இருக்கும். அதுக்கு பதிலாக இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பீன் போட்டு டேலி பிரைம்னு சொல்லிட்டு ஒரு ஐகான் தராங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய டேலி ஐக்கான். இங்க பாருங்க உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் டேலி பிரைம். ஓகேவா, நான் ஒரு ஸ்கொயர் போர்ட் காட்டுறேன் தெரியுதா? இதுதான் முன்னாடி இருந்த ஐக்கான். ஆனா இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா டேலியோட ஐக்கான் இன்னைக்கு கரண்ட் டேட்ல இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் 6.0 ஐக்கான். பழைய டேலி பிரைம் ஐக்கான் இப்படி இருக்கும். ஸோ இந்த சேஞ்சஸ்மே நம்மளுக்கு இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி முன்னாடி இந்த டேலி இப்படி நம்ம ஓப்பன் பண்ணோம்னா ஒரு பாக்ஸ் ஸ்கொயர் பாக்ஸ்ல இப்படி எல்லாம் ஓப்பன் ஆகிற மாதிரிலாம் காட்டும். ஓகேங்களா? பட் இந்த ப்ராசஸுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா தூக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் இங்கிருந்தே பண்ணியிருக்காங்க. ஸோ ஐகான் லெவல்லையே சேஞ்சஸ் ஆயிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நான் சொன்ன மாதிரி டேலி பிரைம் ஐகான் முன்னாடி எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்படி இல்லை, புது ஐகான் இந்த மாதிரி சேஞ்ச் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஓப்பன் பண்ண முடியாத ஒரு ப்ராசஸ் வரும். அந்த ப்ராசஸும் இனிமேல் இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. அந்த பாக்ஸ் ஓப்பனிங்லாம் இருக்காது, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த சேஞ்சஸ்மே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ரெண்டுமே மெயின் ஸ்கிரீன்லேயே இருந்து சேஞ்சஸ் கொடுத்தது. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பேங்கிங் ஃபியூச்சர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மாடியூலே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ உதாரணமா நான் டேலி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இது என்னோட டேலி. ஓகேங்களா? இந்த டேலியில பாத்தீங்க அப்படின்னா இது 6.0. இந்த ஐகான் பாருங்க, டேலி பிரைம் கோல்டுங்கிறது உங்க லெஃப்ட் சைட்ல இருக்கிறது என்ன இருக்கு, சேஞ்ச் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்சில் போனீங்கன்னா புதுசா நம்மளுக்கு 2 3 ஆப்ஷன்லாம் வந்திருக்கும். பேங்கிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க, சென்ட் பேமெண்ட்ஸ், கெட் பேலன்ஸ், ஆல் பேங்கிங் ஆப்ஷன் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஆல் பேங்கிங்ல போயிட்டீங்கன்னா லாகின், லாக் அவுட், சென்ட் பேமெண்ட்ஸ், கெட் ஸ்டேட்மெண்ட், கெட் பேலன்ஸ், பேங்க் கனெக்ஷன்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6.0ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெயின் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு 6.0ல தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்னன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பேங்கிங் ஃபியூச்சர்ஸ்ங்கிறது லாகின், லாக் அவுட். லாகின், லாக் அவுட்ங்கிறது நம்மளுக்கும் பேங்க்குக்கும் ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்கறது. ஓகேங்களா? இப்போ அந்த மாதிரி கனெக்டிவிட்டி கொடுக்கும்போது மெயினா என்னன்னா ஆக்சஸ் பேங்க், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடாக், அப்புறம் எஸ்பிஐ, இது மூணும் கொடுத்துருக்காங்க டெஸ்டிங்ல. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பீட்டா வெர்ஷன். லைவ் வெர்ஷன் வரும்போது அது உன்னியும் மற்ற பேங்க் போர்டெல்லாம் கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருவாங்க. இப்போதைக்கு கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 3 பேங்க் மட்டும் தான் இருக்கு. பீட்டா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். லைவா வரும்போது இன்னும் நிறைய பேங்க்ஸ் நீங்க ஆட் பண்ணலாம்.
கண்டிப்பா ஆட் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி 5.0 இருந்து 6.0 மூவ் பண்றதுக்கு ஒரு சின்ன மைக்ரேஷன் இருக்கும். கண்டிப்பா டேட்டா பேக்கப் எடுத்து வச்சுட்டு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டேலியில நீங்க ஒரு டேட்டா ஓபன் பண்ணீங்கன்னா அந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க எது கூட கனெக்ட் பண்ணணும், பேங்கிங் சைட்டோட கனெக்ட் பண்ணணும். அதுக்கு நீங்க யூஸ் பண்றது தான் லாகின் லாக் அவுட். அப்போ நான் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூசரை ஆத்தரைஸ் பண்றேன். இந்த மாதிரி டேலியில் இருக்கிற டேட்டாஸை நீ டவுன்லோட் பண்ணி, சரி பேங்க்ல இருக்கிற டேட்டாவை டேலிக்குள்ள கொண்டு வர்றதுக்கோ இல்ல டேலியில இருந்து சில டேட்டாஸை பேங்க்கு கொண்டு போறக்கோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், பர்மிட் பண்ணலாம். அப்ப அந்த யூசர் ஐடி எப்படி இருக்கும்னா, நம்ம டேலியில எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூசர்ஸ் கிரியேட் பண்ணுறோம், அது மாதிரி கிரியேட் பண்ணும்போது ஒரு மெயில் ஐடி கொடுக்கணும். அந்த மெயில் ஐடிக்கு நீங்க ஆத்தரைஸ் பண்ணணும். இந்த மாடியூல வந்து அவங்களுக்கு நான் ஆப்ரேட் பண்றதுக்கு ஆத்தரைஸ் பண்றேன் அப்படிங்கிற பர்மிஷன் கொடுத்துட்டீங்கன்னா அந்த யூசர் என்ன பண்ண முடியும்னா டெய்லியும் காலையில எனக்கு இன்னைக்கு என்ன பேலன்ஸ்ங்கிறத எடுக்க முடியும். என் ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு நேத்தத்தோட ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு டேலிக்குள்ள என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பர்மிட் பண்றது எங்கன்னா இந்த லாகின் லாக் அவுட்ல பர்மிட் பண்ணணும். அதை நம்ம எங்க செட் பண்ணணும், இந்த பேங்கிங் கனெக்ஷன் சொல்றோம்ல, இது வழியா நீங்க செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனும் மெயின் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் டைம் ஒன் டைம் கனெக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணலாம், லாகின் லாக் அவுட் கனெக்ஷன்ஸ். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ரெகுலரா பண்றது என்னன்னா கெட் பேலன்ஸ். காலையில வரேன்னா இப்படி ஓபன் பண்ணா என்னென்ன பேங்க் எல்லாம் இருக்கோ நான் டேலியில கிரியேட் பண்ணிருக்கணும் அதுவும் எந்த பேங்க் சைட்டோட கனெக்ட் பண்ணிருக்கணும் அதுவும் இங்க டிஸ்பிளே வரும். இங்க வச்சு கிளிக் பண்ணோம்னா இன்னைக்கு என்ன பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் அப்படிங்கிறது இங்க வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து கிளிக் ஆஃப் பட்டன்லயே உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆயிடும். ஸோ கெட் ஸ்டேட்மெண்ட் இதுவும் அதே மாதிரி தான். இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம்னே என்ன ஆகும்னா அந்த ஐடி கேட்கும். நம்ம ஒரு ஐடி கொடுத்து பர்மிட் பண்ணோம்ல, அந்த ஐடி கொடுக்கணும். அந்த ஐடி கொடுத்த பாஸ்வேர்டு கொடுக்கணும். கொடுத்தோம்னா நம்ம கொடுக்கக்கூடிய பீரியடோட ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும்னா டேலிக்கு டவுன்லோட் ஆகி உள்ள வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷனும் நம்மளுக்கு டேலிக்குள்ளேயே கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம், பேலன்ஸ் எடுத்துக்கலாம். விச் பேங்க் அப்ளிகபிள் சார்? நான் 3 சொன்னேன் சார். ஆக்சஸ், கோடாக், எஸ்பிஐ. இந்த 3மே இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க பீட்டா டெஸ்டிங்ல. லைவ் வரும்போது இது உன்னியும் என்னபிள் ஆகும். ஓகே சார், ஸ்லோவாகவே எடுக்கிறேன் சார். தேங்க்யூ. ஸோ நம்மளுக்கு இந்த கனெக்டிவிட்டிங்கிறது இப்ப வரல, முன்னாடியே வந்துருச்சு. நம்மளுக்கு எப்போ டேலி பிரைம்னு ஒன்று கொண்டு வந்தாங்களோ அப்பவே கவர்மெண்ட் சைட்டோட கனெக்டிவிட்டி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி நீங்க டிபிஎஸ் பேங்க் அதுக்கு முன்னாடியே கனெக்டிவிட்டி வந்துருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பேங்கோட சைட்ஸோடையுமே கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ண ஃபியூச்சர் முன்னாடி இருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எலாபரேட்டா நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே இருக்கு. ரைட் சார். கிளைண்டோட பேங்க் ஆக்சஸ பண்ண முடியுமா சார் டேலியில? சார் தாராளமா சார். இப்போ நான் உங்களோட கிளைண்ட், நீங்க என்னோட ஆடிட்டர். என்னோட ஆடிட்டருக்கு நான் ஒரு ஐடி பாஸ்வேர்டு கொடுக்குறேன். அந்த ஐடி பாஸ்வேர்டை அவர் இந்த டேலியோட கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாருன்னா என் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தானா வரும். நான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா என் டிரான்சாக்ஷன்ல நீங்க ஆப்ரேட் பண்ணாம நான் பிளாக் பண்ண முடியும். என்னோட ஆடிட்டருக்கு ஒரு ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து அவர் என் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம், என் பேலன்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற பர்மிஷன் என்னால செட் பண்ணிக்க முடியும். ஆனா அவர்னால போடுற என்ட்ரி, டேலியில போடுற என்ட்ரில பேங்க்ல இம்பாக்ட் ஆகுமானா ஆகாது. அதை பிளாக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நீங்க மந்த்லி கிளைண்ட் கிட்ட ஸ்டேட்மெண்ட் கேட்டு வாங்க வேண்டியது இல்லை. அதே மாதிரி ஒரு எக்ஸலா வாங்கி அதை டேலிக்குள்ள இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த ஃபீச்சருக்கு போது அந்த கனெக்டிங் ஃபீச்சர் வந்துச்சுன்னா கிளிக் ஆஃப் பட்டன்ல அந்த பேங்க்ல இருக்கிற என்ட்ரிஸ்ல டேலிக்குள்ள வந்து அதுவே என்ன பண்ணிக்கும், ரெக்கன்சல் பண்ணும். சம்டைம்ஸ் அந்த ரெக்கன்சல் பண்ணும்போது அந்த என்ட்ரி டேலியில இல்லைன்னா அங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கிரியேட் ஓச்சர்னு கொடுத்துருந்தாங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஓச்சரா நீங்க கிரியேட் பண்ண வேண்டியதா இருந்தது. இப்போ என்ன பண்றாங்கன்னா மல்டிபிள் கிரியேஷன் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, கன்சல்டேட்டும் கொடுத்துட்டாங்க. அது என்ன சார் மல்டிபிள் கன்சல்டேட்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு 10 என்ட்ரி இருக்கு, ஒவ்வொரு என்ட்ரியா ஓபன் பண்ணி அது டெபிட் லெஜரோ கிரெடிட் லெஜரோ செட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நான் ஓப்பன் 10 லைன்லயும் எந்த லெஜர்ல இது போஸ்ட் ஆகணுங்கிறத நான் அசைன் பண்ணிக்கலாம் ஒன் பை ஒன்னா. கன்சல்டேட்டுங்கிறது நான் ஒரு சேலரி 10 பேருக்கு டேலியில பிரிச்சு என்ட்ரி போடுவேன். ஓகேங்களா? அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே லைன்ல போயிருக்கும். ஓகேங்களா? இல்ல அங்க 10 பேருக்கு பிரிச்சு போயிருக்கும் பேங்க்ல, நான் டேலியில ஒன்னா கூட போட்டிருக்கலாம். அப்புறம் ரெக்கன்சல் பண்ணும்போது இந்த 10 என்ட்ரி தான் பேங்க்ல அப்படி வந்திருக்கு, இல்ல பேங்க்ல வந்து 10 என்ட்ரி தானே டேலியில இப்படி போட்டிருக்கிறேன் அப்படிங்கிற மேப்பிங் தான் கன்சல்டேட். ஓகேங்களா? அந்த ரெக்கன்சல் ஆப்ஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி அது இல்ல, நம்மளாம் மேனுவலா பண்ணோம். இப்போ அதுவும் கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா சார்? எஸ்பிஐ வியாபார் அப்ளிகபிள் எனக்கு புரியல சார். எஸ்பிஐ பேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் நான் சொன்ன மாதிரி ஒரு டேட்டால நம்ம பேங்க் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். அந்த பேங்க்ல நீங்க என்ன பண்ணணும், நம்ம எப்பவும் போல பேங்க்கோட லெஜர் கிரியேட் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன்ல இந்த கனெக்டிவிட்டி எல்லாம் எஸ் கொடுத்து வைக்கணும். ஓகேங்களா?
செட் ஆட்டோ பேங்க் கான்ஃபிகர்னு ஒன்று இருக்கும். இதில் போய் நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ரெக்கன்ஸ்லுக்கு டவுன்லோட் ஆகும். அதே மாதிரி இங்கேயே பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். நான் பேமெண்ட் இங்கே டேலியில போட்டாவே எங்கள் பேங்க்குக்கு போகணுங்கிறதெல்லாம் இதை செட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா போகும். ஓகேங்களா? ஸோ செக் பிரிண்டிங் முன்னாடி இருந்து இருக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டாவே போதும். அடுத்தது இந்த எக்ஸ்சேஞ்ச் வழியாக போய் நான் சொன்ன மாதிரி இந்த கனெக்ஷனை ஃபர்ஸ்ட் செட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கனெக்ஷனை செட் பண்ணும்போது ஒரு ஐடி கேட்கும். அந்த ஐடியை கிரியேட் பண்ணி ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணி கொடுத்துருங்க. அது உங்க பேங்க் சைட்டுக்கு போகும். பேங்க் சைட்டுக்கு போகும்போது பேங்க்ல நீங்க அந்த ஐடியை அப்ரூவ் பண்ணா மட்டும்தான் இவங்க இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை யூஸ் பண்ண முடியும். ஸோ பேங்க் கனெக்ஷன், லாகின் லாக் அவுட் இந்த ஆப்ஷன் தான். செகண்ட் ஒன் நான் சொன்ன மாதிரி கெட் பேலன்ஸ், டெய்லியும் செட் பண்ணி என்ன பேலன்ஸ் பேங்க்ல இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்தது கெட் ஸ்டேட்மெண்ட், நான் சொன்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி டேலிக்குள்ளேயும் கொண்டு வர முடியும். சார் ஆக்சுவலா கம்பெனி ஸ்டேட்மெண்ட்டை இந்த டேலி வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. ஒரு 4 to 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே ட்ரை பண்ணிட்டாங்க. அது என்னைக்கு வேணா லான்ச் ஆகலாம். எப்படின்னா நான் ஒரு சப்ளையர், நீங்க என்னோட கஸ்டமர், நீங்களும் டேலி வச்சிருக்கீங்க, நானும் டேலி வச்சிருக்கேன்னா என்னோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பாக்குற மாதிரியும் உங்க ஸ்டேட்மெண்ட்டை என்னோட டேலியில நான் பாக்குற மாதிரி செட் பண்ணக்கூடிய ஃபியூச்சர் இருக்கு. பட் டேலி அது இன்னும் கொண்டு வரல. அது முன்னாடியே நாங்கெல்லாம் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடியே அந்த ஆப்ஷனை பார்த்தோம். பட் ஃபியூச்சர்ல அதுவும் ஒரு டேலி டு டேலி கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு வெண்டார் கோடு கொடுத்து அவங்களோட இமெயில் ஐடியை நீங்க இதில் கொடுத்து வச்சிட்டீங்கன்னா டைரக்டாவே என்ன பண்ணிக்கலாம். இப்போ எப்படி நான் சொன்ன மாதிரி பேங்க்ல கனெக்ட் பண்ற மாதிரி அவர் நம்மளுக்கு பர்மிட் பண்ணிட்டாருன்னா அவரோட டேலியில இருக்கக்கூடிய என் ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்க்க முடியும். அதே மாதிரி என் டேலியில இருக்கக்கூடிய அவரோட ஸ்டேட்மெண்ட்டை அவர் பார்க்க முடியும். ஸோ ஈஸியாவே முடிஞ்சிடும் சார். நெக்ஸ்ட் லெவலும் கொண்டு வராங்க. நீங்க இங்க பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டீங்கன்னா அவருக்கு அங்க சேல் என்ட்ரியை கூட விழுகும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நாங்கள் ஆல்ரெடி பார்த்த ஒரு ஃபியூச்சர்ஸ் தான். இன்னும் எலாபரேட்டா வரும். பட் இது வர்றதுக்கு இன்னும் பல வருடங்கள் ஆகலாம். ஸோ இது நம்ம போயிடலாம் சார். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த லாகின் லாகு கனெக்ஷன் பார்த்துட்டோம். கெட் பேலன்ஸ், கெட் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம். ஓகேங்களா? இதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க. இந்த சென்ட் பேமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க டேலியில என்ட்ரி போட்டு டைரக்டா என்ன பண்ணிக்கலாம், பேங்க்குக்கு அனுப்பலாம். பட் ஆனா எப்படின்னா டைரக்டா அனுப்புறதுக்கு பதிலாக ஒரு ஃபார்மெட்ல அது டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? நீங்க எந்த பேங்க் சொல்றீங்களோ அந்த பேங்கோட ஃபார்மெட்ல டவுன்லோட் ஆகும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்க பேங்க்ஸோட டூல் ஒன்று கொடுப்பாங்க, அதுல லோட் பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா பேங்க்குக்கு போகும். ஆனா டிபிஎஸ்ல அந்த ஃபியூச்சர் டைரக்டாவே டேலியில என்ட்ரி போட்டாவே அங்க போற மாதிரி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் லெவல் அதுவும் இருக்கும். கவர்மெண்ட்ல இப்போதைக்கு வந்து சாரி பேங்க்ல இப்போதைக்கு அதெல்லாம் பர்மிட் பண்ணல செக்யூர் ஓரியன்டா. பட் அதெல்லாம் பர்மிட் பண்ணி உன்னியும் வரும்போது நம்மளுக்கு இ பேமெண்ட்ஸ் ஆல்ரெடி இப்போ டேலியில் இருக்கு. நான் உங்களுக்கு அந்த லெட்ஜர் கிரியேஷன் ஸ்கிரீன்ல காட்டினேன். உதாரணமா காட்டுறேன் பாருங்க. இந்த லெட்ஜர் கிரியேஷன் ஸ்கிரீன்ல இந்த ஆப்ஷன்லயே பாத்தீங்கன்னா இ பேமெண்ட்ஸ், எனபிள் இ பேமெண்ட்ஸ்னே இருக்கும். இதெல்லாம் இருக்கு. பட் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பேங்க்ஸ் நாளைக்கு அதை பர்மிட் பண்ணாங்கன்னா டைரக்டா என்ட்ரிஸ் போஸ்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைனாலும் ஒரு ஜஸ்ட் கிளிக் ஆஃப் பட்டன்ல நீங்க 100 என்ட்ரி இருக்கக்கூடிய ஒரு ஃபைல் எடுத்து லோட் பண்ணா மட்டும் போதும். பண்ணிட்டு அங்க அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா அங்கிருந்து இன்னொரு ஃபைல் கிடைக்கும். இந்த யூடிஆர் நம்பர்லாம் போட்டு அதை திரும்ப டேலிக்குள்ள லோட் பண்ணோம்னா எல்லா என்ட்ரிக்கும் அந்த யூடிஆர் நம்பர் எல்லாம் அதுவே செட் பண்ணிக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் இருக்கு. சம்டைம்ஸ் அந்த பேங்க் எனபிள் பண்ணி நம்மளுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா டைரக்டா இங்கிருந்து போகும், அங்கிருந்து யூடிஆர் தானா வந்துடும். ஓகேங்களா? ஆனா பட் எல்லாத்துக்கும் ஒரு அப்ரூவல் சிஸ்டம் வைப்பாங்க. இங்கிருந்து போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆகி பணம் வெளியே போகும்னா போகாது. அங்க நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்ல ஒரு லாகின் கொடுத்துருப்பாங்க, ஓனர் லாகின் மாதிரி, எம்டி லாகின்ஸ் எல்லாம். அதுல போய் அப்ரூவல் கேட்கும். அங்க அப்ரூவ் பண்ணா மட்டும்தான் பேமெண்ட் வெளியே போகும். ஓகேங்களா? ஸோ மெயினா இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃபீச்சர். செகண்ட் ஒன் பார்க்கலாம். இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் ஒன்லி இன் புக்ஸ்னு ஒரு ஆப்ஷனு. இதே மாதிரி நம்மளுக்கு அவைலபிள் ஒன்லி இன்ட்டு ஸ்டேட்மெண்ட்னே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த என்ட்ரியை கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடில் பாருங்க F7 ஒரு பட்டன் இருக்கா, கிரியேட் வவுச்சர்னு சொல்லிட்டு. இது இப்படி கொடுத்துட்டீங்கன்னா இங்கிருந்தே நம்மளுக்கு கிரியேட் பண்ணிக்க முடியும் அந்த என்ட்ரி மாதிரி. ஸோ இப்போ 2-3 என்ட்ரிஸ் இருந்தால் இப்படி கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மல்டிபிள் என்ட்ரிஸுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான பட்டன் இங்க இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு மெயின் ஆப்ஷனா கொடுத்துருக்காங்க. அப்போ நான் ஒவ்வொன்றா கிரியேட் பண்றதாலும் பண்ணலாம், இல்ல மல்டிபிள் என்ட்ரிஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருந்து வருது பட் என்னோட புக்ஸ்ல இல்ல அப்படின்னா இப்படி செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், மேப்பிங் கொடுத்துக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷனுமே நம்மளுக்கு டேலியில கொண்டு வராங்க. ஸோ அப்ப என்னன்னா முன்னாடி எல்லாம் என்ன பண்ணிருப்போம்னா ஒரு டூல் வாங்கி வச்சிருப்போம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இம்போர்ட் பண்றதுக்குனே. ஸோ அந்த மாதிரி டூல் இருந்ததுனாலும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாலுமே
பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸலாவோ சிஎஸ்வியாவோ அது என்ன ஃபார்மேட் சப்போர்ட் ஆகுதோ அந்த ஃபார்மேட்டை எடுத்து நீங்க என்ன பண்ணிக்க முடியும், லோடிங் பண்ணிக்கலாம். Any doubt regarding e-payment will explain private. Thanks. Okay, sir. Right. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துட்டோம், லாகின் பார்த்துட்டோம், கனெக்ஷன் பார்த்துட்டோம். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கிரியேட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் அந்த B2B B2C அந்த HSN கோட் பைஃபிகேஷன் இன்னும் வரல சார். நெக்ஸ்ட் லெவலில் வரும். அது மேக்ஸிமம் இந்த ரிட்டர்ன் கொடுக்கும்போது கண்டிப்பாக டேலி கொடுத்துருவாங்க. இந்த பீட்டா லைவ் போகும்போது அந்த ஆப்ஷனும் கண்டிப்பாக வர்றதுக்கு உண்டு. வரும்போது அது உங்களுக்கு கன்ஃபார்மாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த டைரெக்டாவோ பேங்க்ல இருந்து டைரெக்டாக ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணலாம்னு சொன்னேன். அப்படி இல்லைனாலும் பழைய மெத்தடும் இருக்கு. நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸலாவோ சிஎஸ்வியாவோ எடுத்து எப்பவும் போல மேனுவலாக இம்போர்ட் பண்ணுங்க. இம்போர்ட் பண்ணும்போது முன்னாடி ரெக்கன்சில் எப்படி இருந்ததுன்னா ஒன்லி இன் புக்ஸ், ஒன்லி இன் டேலி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பைபிரிகேஷனா இன்னும் இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹெட்டிங்ஸ் எல்லாம் மாத்திட்டாங்க. எப்படின்னா எக்ஸாக்ட் மேட்ச் எல்லாமே கரெக்டா இருக்கு. உங்களுக்கு டேலியில் இருக்கிறதும் பேங்கோட ஸ்டேட்மெண்ட் இருக்கிறது மேட்சா இருக்குன்னு ஒரு கேட்டகரி கொடுத்துட்டாங்க. அடுத்தது அமௌண்ட் மேட்ச் ஆகுது, பட் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, இல்ல டேட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தா அது தனி. இல்ல அமௌண்ட் எல்லாம் மேட்ச் ஆகுது, இல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் மேட்ச் ஆகுது, பட் அமௌண்ட் ஒரு சின்ன சின்ன ரவுண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா அது தனி கேட்டகரியாவும் பிரிச்சு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்ம அந்த இடத்துல என்ன மிஸ்டேக்னு பார்க்கலாம். சில பேர் என்ன 5000 ரூபாய் செக் போட்டு கொடுத்துருப்பாங்க NFT, பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மகிட்ட இருந்து 5000 ரூபாய் எடுத்துட்டு சார்ஜஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. 4997 ரூபாய் பார்ட்டிக்கு போகும் 3 ரூபா சார்ஜஸ் எல்லாம் பிடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருந்தாலும் நம்ம பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது கொடுக்குறாங்க. அடுத்தது பொட்டன்ஷியல் மேட்ச்னு ஒரு ஆப்ஷன் சொல்றாங்க. இந்த பொட்டன்ஷியல் மேட்ச் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர்லயோ அல்லது நம்ம கொடுக்குற யூடிஆர் டீடைல்ஸ்லயோ ப்ரிஃபிக்ஸ் அஃபீஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு எனக்கு ரெக்கன்சல் பண்ணு அப்படிங்கிறத நம்ம கொடுக்க முடியும். அதே மாதிரி ரவுண்ட் ஆஃப்ல இந்த 10 பைசா 20 பைசா டிஃபரன்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, நீ அதை எடுத்து ரெக்கன்சல் பண்ணிடு அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு அந்த ரெக்கன்சல் ஆப்ஷன் அப்போ இன்னும் ஈஸியா பண்றதுக்கு தான் இந்த பொட்டன்ஷியல் மேட்ச். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஒன்லி இன் புக்ஸ் ஒன்லி இன் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது மாதிரி எக்ஸாக்ட் மேட்ச், அமௌண்ட் மட்டும் மேட்ச், இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் மட்டும் மேட்ச், இல்ல யூனிக்கா அமௌண்ட் மேட்ச் ஆகுது, யூனிக்கா இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் மேட்ச் ஆகுது, இல்ல அந்த மேட்சிங்கோட கான்ஃபிகரை நான் சேஞ்ச் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் ரெக்கன்சல் ஆன என்ட்ரிஸ் எல்லாம் நான் தனியா பார்க்கணும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ரெக்கன்சல் ஆன என்ட்ரிஸை வந்து அன்லிங்க் பண்றேன், நான் தெரியாம தப்பா மேப் பண்ணிட்டேன், அதை நான் கரெக்டா வேற என்ட்ரியோட தான் மேப் பண்ணிருக்கணும், நான் மிஸ்டேக்கா பண்ணிட்டேன்னா அதையும் நம்ம பண்ண முடியும். ரெண்டாவது நீங்க ஒரே ஸ்டேட்மெண்ட்டை மல்டிபிள் டைம்ஸ் இம்போர்ட் பண்ணீங்கனாலும் டூப்ளிகேட் அது கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் அப்லோட் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டேன், பட் நான் அதை திரும்பவும் நான் ரீசெட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பண்ணி பார்க்கணும்னாலும் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்ஷன் எல்லாமே இப்போ ரெக்கன்சல்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க, இன்னும் எலாபரேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்க வவுச்சர் கிரியேட் பண்ணும்போது பில் வைஸ் ரெஃபரன்ஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணலாம். ஏன்னா அது நீங்க பார்ட்டி நேம் நீங்க கொடுப்பீங்க, அங்க இருந்து எடுக்கும்போது என்ன பண்ணும்னா நீங்க அதுல வந்து கிளியரிங் தான் இருக்கும், எந்த பார்ட்டின்னு இருக்காது. அப்ப நம்ம அந்த பார்ட்டி நேம் கொடுத்த உடனே என்ன ஆகும்னா எந்தெந்த பில்லுக்கு அட்ஜஸ்ட் பண்றீங்கன்னு கேட்கும். ஸோ அதனால நீங்க அங்க பண்ண முடியும், பட் அது ஆட்டோமேட்டா பண்ணாது, நீங்க மேனுவலா பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கிரியேட் வவுச்சர் நான் சொல்லிட்டேன், சிங்கிளாவும் மல்டியாவும் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இம்போர்ட் பண்ற ஸ்கிரீன். அந்த இம்போர்ட் பண்ற ஸ்கிரீன்ல பாருங்க, நான் சொன்னேன்ல ஃபைல் டைப் என்ன சப்போர்ட் ஆகுங்கிறது அங்க சொல்லுவாங்க. உதாரணமா சிஎஸ்வி எக்ஸ்எல் MT940 சொல்லிட்டு ஒரு ஃபைல் டைப் இருக்கு. ஓகேங்களா? இது கோடாக்கா இருந்தா இந்த மாதிரி ஃபைல் டைப் எல்லாம் சப்போர்ட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் பார்த்துல அந்த பார்த்து கீழே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இங்கேயே உங்களுக்கு அதை சொல்லிடுவாங்க. அதே மாதிரி ப்ரிவ்யூ வேணுமா இம்போர்ட் பண்ணும்போது என்னென்ன என்ட்ரிஸ் எப்படி இருக்குங்கிறத ப்ரிவியூவா பார்த்துட்டு தான் இம்போர்ட் பண்ணாலும் எஸ் கொடுத்தா அது ப்ரிவ்யூ காட்டும். ஓகேங்களா? அதை கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுதான் ஒன்லி இன் பேங்க். இந்த என்ட்ரி பேங்க்ல மட்டும் தான் இருக்கு, டேலியில் இல்லை. நான் போடவே இல்லை அப்படின்னா இந்த என்ட்ரி ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி ரைட் சைடில் இருக்கிற கிரியேட் பட்டன் அமுத்தலாம். அப்படி இல்லை மல்டிபிளா அமுத்திட்டு இந்த கிரியேட் பட்டன் நீங்க கொடுத்தீங்கன்னா இப்படி வரும் ஸ்கிரீன். இந்த ஸ்கிரீன்ல பாருங்க 10 என்ட்ரிஸ் இருக்குன்னா 10 என்ட்ரிஸ்க்கு தனித்தனியா லெட்ஜர் நேம் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க தனித்தனியா லெட்ஜர் நேம் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், என்ட்ரி போஸ்ட் ஆயிடும்.
இதுவும் இந்த 6.0ல கொடுத்த ஸ்கிரீன். அதே மாதிரி நான் சொன்ன பொட்டன்ஷியல் அந்த ரெக்கன்சலோட கான்ஃபிகரை நீங்க செட் பண்ணலாம். எப்படி நீங்க ரெக்கன்சல் பண்ணணும்னு அந்த டிஃபரெண்ட் நான் சொன்னல சின்ன சின்ன ரவுண்ட் ஆஃப் அமரை விட்டு அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் எடுத்து ரெக்கன்சல் பண்ணும்போது அந்த ப்ரிஃபிக்ஸ் சர்வீஸை விட்டுட்டு வெறும் நம்பர் மட்டும் எடுத்து பாரு. அந்த மாதிரிலாம் நீங்களே செட் பண்ணி ரெக்கன்சலை நீங்க யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு எதில் கொடுத்துருக்காங்க? 6.0ல டேலியில நம்மளுக்கு கை கிடைச்சக்கூடிய ஃபியூச்சர்ஸா இருக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்க யாராச்சும் ஆக்சஸ் பேங்க் இருக்கு இல்ல கோடாக் இருக்கு நான் டெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா எங்க நம்பருக்கு கூப்பிடுங்க. நம்ம அதை டெஸ்ட் பண்ணியும் பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. உங்க லைவ் டேட்டாவை எடுத்து வச்சுட்டு நீங்க அதே மாதிரி நாங்க இல்லாம வேற யாராச்சும் உங்களை கூப்பிட்டு இதெல்லாம் டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னா கூட லைவ் டேட்டால டெஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டெஸ்டிங் என்வாயன்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு டேலியை 6.0 தனியா இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்து அதுல நம்ம அந்த டேட்டாலாம் போட்டு என்ன பண்ணிக்கலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து எல்லாம் ஓகேனா மட்டும் மற்ற மிஷின்ஸ்ல எல்லாத்தையுமே டேலியை நம்ம மாத்தலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டெஸ்டிங் என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணி நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்து ஃபீட்பேக் கொடுங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க சேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம அப்படியே கணேசமூர்த்தி சார் எடுத்துட்டு இருப்பாரு. ஸோ கணேசமூர்த்தி சார் பத்தி சொல்லணும்னா ஆல்ரெடி அவரோட இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவர் தனியா கிளைண்ட்ஸுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது இல்லாம இந்த மாதிரி நாங்க ஹெல்ப் கேட்கும் போது எங்களுக்கு தேவையான அவேர்னஸ் உண்டான ப்ரோக்ராம்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. இது இல்லாம அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஸ்என் வைஸ் நம்மளுக்கு அந்த டாக்ஸ் ரேட் எல்லாம் ஃபைன் பண்றதுக்கு ஒரு டூல் பண்ணியிருக்காரு. அவர் அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு அந்த டூலை பத்தி எல்லாம். ஸோ அது நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா இப்போ ரீசெண்டா நமக்கு ஹெச்எஸ்என் வைஸ் எல்லாம் அப்டேட் வருது. அதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும்னால தாராளமா அந்த ஹெச்எஸ் நம்பர் கொடுத்து அதுக்குண்டான டிஸ்கிரிப்ஷன் அதுக்குண்டான டாக்ஸ் ரேட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கலாம். அந்த டூல் வந்து அப்டேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய டூல். ஒரு புக்ல வாங்கி நம்ம கையில வச்சுக்கிட்டு அந்த புக்கை நாளைக்கு அப்டேட் பண்றாங்களா தெரியாது. பட் அந்த டூல் எப்படின்னா அவர் ஒவ்வொரு இதுக்கும் அப்டேட் பண்ணும்போது அந்த அப்டேஷன் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதுவும் அவர் பண்ணிட்டு இருக்காரு. சார் வித்தவுட் சார் இதுல ஆக்சுவலா நரசிம்மன் சார் இதுல டெமோல என்னன்னா விசி வவுச்சர் கிரியேட் பண்ணும்போது பில் ரெஃபரன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகாது நரசிம்மன் சார். நான் தான் சொன்னேன்ல நீங்க அந்த கிரியேட் பட்டனை கிளிக் பண்ணும்போது பார்ட்டி நேம் நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. பார்ட்டி நேம் செலக்ட் பண்ணி என்டர் அடிக்கும் போது அந்த பில் ரெஃபரன்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அதை நீங்க மேப் பண்ணிக்கலாம். இல்ல நான் அப்படியே பார்ட்டி நேம் கொடுத்து கண்ட்ரோல் ஏ மட்டும் கொடுத்துட்டா பில் ரெஃபரன்ஸ் வராது. அது ஆன் அக்கௌண்டா போகும். நீங்க அந்த டெமோ செட் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? விக்னேஷ் சார் வித்தவுட் டேலி 6 தாராளமா எக்ஸல் ஃபார்மெட் இம்போர்ட் பண்ணலாம் சார். அதுக்கு டூல்ஸ் எல்லாம் நிறைய மார்க்கெட்ல இருக்கு. ஹவு டு கிரியேட் டெஸ்டிங் டேலி சார் ஒன்றும் இல்லை சார். இப்போ உங்க லைவ் டேலி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த டேலி இல்லாம புது டேலி ஐக்கான் இன்ஸ்டால் பண்ணி புது டேட்டா பாத் கொடுத்து நீங்க யூஸ் பண்ற டேட்டாவே அதுல போட்டு கொடுத்து அதுல உங்களை நாங்க டெஸ்ட் பண்ண வைக்கிறது தான் டெஸ்டிங் என்வாயன்மெண்ட். ஓகேங்களா? எனி அதர் டவுட் சார்? ஓகே தேங்க்யூ சார். சஃப்ரிங் சாரி ரைட். ஸோ அப்படியே சொல்லிட்டு இருந்தது தான். ஸோ கணேசமூர்த்தி சாரோட அந்த டூலும் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண சொல்றேன். ஸோ கணேசமூர்த்தி சார் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல கிளைண்ட்ஸுக்கு ஜிஎஸ்டி அப்பீல் இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு பல டிஸ்ட்ரிக்ட்ல. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டேட்டுக்கும் பண்ணிட்டு இருக்காரு பல ஸ்டேட்ஸோட கேசஸ் எல்லாமே. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன் சேஞ்சஸ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு நெசசரியா வேற ஏதாச்சும் சப்போர்ட் வேணாலும் அவரோட கான்டாக்டுக்கு நீங்க கூப்பிட்டுக்கலாம். ஒன்னே ஒன்று தான் அவர் பிஸியா இருக்கும்போது நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. கால் எடுக்கலைன்னா அவர் திரும்ப கூப்பிடுவாரு. ஓகேங்களா? ஸோ அதுக்குண்டான நம்ம ஃபீஸை நம்ம பே பண்ணிட்டா நம்ம அவரோட சர்வீஸை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். சார் 6 ஓகேங்களா? வித்தவுட் டிடிஎல் டேலி கண்டிப்பா டிடிஎல் இல்லாம இம்போர்ட் பண்ண முடியும். நான் நீங்க இப்பவுமே சொல்றேன்ல எக்ஸலை நீங்க பேங்க்குள்ள இம்போர்ட் பண்ணிடலாம். இம்போர்ட் பண்ணபடி அந்த கிரியேட் வவுச்சர்னு சொல்லி ஒவ்வொன்றா பண்ணணும்னு சொன்னல. அதுக்கு பொதுவாக தான் இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா டிடிஎல்ல நீங்க அந்த எக்ஸல்ல வந்து அந்த ஃபார்மெட் இல்லைன்னா கூட பரவாயில்ல. இது அந்த டேலியில சொல்லக்கூடிய சிஎஸ்வியோ எக்ஸல் ஃபார்மெட்டோ என் கையில இல்ல அது வேற மாதிரி ஃபார்மெட்ல இருக்கு அப்படின்னா கூட அதை இம்போர்ட் பண்றது தான் டிடிஎல். இல்ல அவங்க டிஸ்கிரைப் பண்ண ஃபார்மெட்டே எங்கிட்ட இருக்குன்னா நீங்க டேலியோட டிஃபால்ட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார் கணேஷ் மூர்த்தி சார். எஸ் சார். ஒரு 10 செகண்ட் சார் வந்துடுறேன். ரைட் நாத்திங் இஷ்யூஸ். வேற ஏதாச்சும் டேலியில் உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம் சார். சார் எஸ்பிஐ நீங்க எல்லா நீங்க சார் நீங்க லாகினை மறந்துடுங்க.
நம்ம பேங்க்ல லாகின் போய் நெட் பேங்கிங் யூஸ் பண்ற லாகினே மறந்துருங்க. நம்ம இந்த டேலிக்குன்னு சொல்லி எப்படி ஜிஎஸ்டி போர்ட்டல்ல வந்து ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா எல்லாத்துக்கும்? ஏபிஐ கனெக்ஷன் சொல்லிட்டு அதே மாதிரி பேங்க்குக்கு ஒரு கனெக்ஷன் நீங்க எனபிள் பண்ணணும். அந்த மாதிரி எனபிள் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு யூசடி பாஸ்வேர்டு கொடுக்கும். அது மூலமா நீங்க இதுல டவுன்லோட் பண்ணுவீங்க. ஸோ பேங்கோட நெட் லாகின் பாஸ்வேர்டு வேற, இதை கனெக்ட் பண்ணி அப்ரூவ் பண்ணி யூஸ் பண்ண போற பாஸ்வேர்டு யூசடி வேற. ஓகே சார். சார் கன்டினியூ பண்ணலாமா இல்லை நீங்கள் முடிச்சிட்டிங்களா? முடிஞ்சதுங்க சார். சார் இப்போ ஆக்சுவலாக கணேசமூர்த்தி சார் கண்டினியூ பண்ணுவாரு. ஓகேங்களா? ஃபர்தரா ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் பண்ணிக்கலாம். அவுட் டேலி கெட்டிங் டேட்டா ஃப்ரம் பேங்க் இஸ் திஸ் லைவ். சார் ஒன்றும் இல்லை சார், பேங்க்ல அப்ரூவ் வாங்கிடுவாங்க சார். அந்த அப்ரூவ் வாங்கின பின்னாடி இவங்க டேலியில் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க. அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணணும்னா பேங்க் சைட்டோட கம்யூனிகேட் பண்ணும். ஆனால் அதை பர்மிட் பண்ண போகிறது நீங்க. என்னோட பேங்க் இதான், என்னோட அக்கௌண்ட் நம்பர் இதான், இதான் என் பேங்க், இதான் இப்படியெல்லாம் அப்ரூவ் பண்றது நீங்க. அதை அப்ரூவ் பண்ணப்படி சைட்டுக்கு போகும், பேங்க் சைட்டுக்கு. அங்கேயும் ஒரு அப்ரூவல் சிஸ்டம் உங்களுக்கு வச்சிருப்பாங்க. நீங்க அதை போய் ஆத்தரைஸ் பண்ணணும். பண்ணினா மட்டும்தான் அந்த கனெக்டிவிட்டியே எனபிள் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்க எல்லாமே யூஸ் பண்ண முடியும். அஸ்வின் கார்த்திக் சார், ரைட்? சார் இங்க இப்போ கொஸ்டின் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ கணேசமூர்த்தி சார் எடுப்பாரு, அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்க முடியும். ஒன் டைம் ஆத்தரைசேஷன். எஸ் சார். ஸோ இங்க ஸ்டாப் பண்ணுவோம். கணேசமூர்த்தி சார் முடிக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபர்தர் டவுட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் டு ஆல். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஸ்க்ரீன் ஷேர் ஆயிடுச்சுல்ல? தேங்க்ஸ் சார். எல்லாருக்கும் வியூ ஆகுதுல்ல? வாய்ஸ் கிளியரா? ஆகுதுங்க சார், நத்திங் இஷ்யூ சார். தேங்க்யூ ஓகே சார். ஓகே. ஸோ வந்து நம்ம இப்போ பட்ஜெட்டோட ஹைலைட்ஸ் இன்கம் டேக்ஸில் உள்ளதை பார்த்துட்டோம். இப்போ உள்ளதும் இன்கம் டேக்ஸ் தான். சிபிடிடி இஷ்யூ பண்ண எஃப்ஏக்யூ இது. ஓகேங்களா? ஸோ இதில் இன்னும் நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. அதில் நமக்கு மேஜராக நமக்கெல்லாம் எது அப்ளிகபிள் ஆகுமோ அதை மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த நில் டேக்ஸ் லயபிலிட்டி, அதாவது 12 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் கிடையாதுன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களே கொஸ்டின் கேட்டு அவங்களே ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். நியூ ரெஜிம் தான் டிஃபால்ட் ரெஜிம். ரிட்டர்ன் மட்டும் ஃபைல் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ரிபேட் கிடைச்சிரும். தனியாக எதுவும் ஃபைல் பண்ண வேணாம். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ரெண்டாவது, இது salaried பர்சனுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால், இண்டிவிஜுவல், ஹெச்யூஎஃப், ஏஓபி, அதர் தன் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன், ஸோ இவங்க எல்லாருக்குமே இது கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ யார் யாருக்கு இந்த நியூ டேக்ஸில் 12 லட்சம் வரைக்கும் கவர் ஆகும் சொல்லியாச்சு. அடுத்து, அதாவது வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து லிமிட் வந்து நில் டேக்ஸ் ஃபைல் ஃபைல் பண்ணதுக்குள்ள டோட்டல் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்குங்க. ஸோ ஒரு கொஷின் கொடுத்து அதுக்குமே ஆமாம், நியூ டேக்ஸ் ரெஜிமில் மட்டும்தான் 12 லட்சத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், இதுவும் ஐடி ஃபைல் பண்ணால் மட்டும்தான் அப்படிங்கிறத ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்க்கு இது அப்ளிகபிள் ஆகாது. ஒன்லி நியூ டேக்ஸ் ரெஜிம்க்கு மட்டும்தான். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் நியூ டேக்ஸ் ரெஜிமில் இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ், நம்ம முன்னாடியே பார்த்து தான் 75,000 அவைலபிள். இதே ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமாக இருந்தால் 50,000. ஓகேங்களா? ஸோ இந்த 75,000 போக தான் 12 lakhs. கிளியரா? அடுத்து, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் 50,000. ஓகே. அடுத்து, மார்ஜினல் ரிலீஃப் இண்டிவிஜுவலுக்கு அவைலபிளாக இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். செக்ஷன் 115 பிஎஸ்சி 1A யாரெல்லாம் டாக்ஸ் கட்டுறாங்களோ, அதாவது நியூ ரெஜிமில் டாக்ஸ் கட்டுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே, இண்டிவிஜுவல் எல்லாருக்குமே மார்ஜினல் ரிலீஃப் இருக்கு. ஒன்லி ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்கள் இண்டிவிஜுவல் எல்லாருமே நான் ரெசிடென்ட் கிடையாது, ரெசிடென்ட்டாக தான் இருக்கணும். ஹெச்இஎஃப்க்கு மார்ஜினல் ரிலீஃப் இருக்கான்னு கேட்டால் ஹெச்இஎஃப்க்கு கிடையாது. ரெசிடென்ட் இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் இந்த ரிலீஃப் இருக்கு. 87 இயர் ரிபேட்டு ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்இஎஃப் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மார்ஜினல் ரிலீஃப் நம்ம பார்த்துட்டோம். 10,000 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 10,000 டேக்ஸ் கட்டினா போதும். 12 lakhs மேலே 12 lakhs மேலே 10 ரூபா தான் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 10 ரூபா டேக்ஸ் கட்டினா போதும். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்பெஷல் ரேட்டுக்கு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் கெயின் வின்னிங் ஃப்ரம் லாட்ரிக்கு இந்த ரிபேட் அப்ளிகபிளா? கிடையாது. ஆன்சர் கொடுத்துருக்குங்க எஃப்ஏக்யூவில். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஸ்பெஷல் ரேட்ஸ்க்கு ரிபேட் அப்ளிகபிள் ஆகாது. அதே அந்த ஸ்பெஷல் ரேட்ஸ் உள்ளது 3 லட்சத்துக்குள்ள, அதாவது 4 லட்சத்துக்குள்ள இருந்தால், உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்களோட சேலரி ஆர் எனி அதர் பிஸ்னஸ் இன்கம் 2 லட்சம், இன்ட்ரெஸ்ட் இன்கம் 2 லட்சம், எனி அதர் இன்கம் 2 lakhs, கேபிட்டல் கெயின் 2 lakhs. ஸோ டோட்டல் இன்கம் 4 lakh தான் நெக்ஸ்ட் இயருக்கு. அப்போ உங்களுக்கு டேக்ஸ் வருமானு கேட்டால் வராது. ஈவன் அது ஸ்பெஷல் ரேட்ஸாக இருந்தாலும் மினிமம் அமௌண்ட் நாட் சார்ஜபிள் டு டேக்ஸ் 4 lakh, ஸோ நோ டேக்ஸ். ஓகேங்களா? அடுத்து, நமக்கு டைம் ½ hour தான் இருக்குங்கிறா கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். ரிபேட்டுக்கும் மார்ஜினல் ரிலீஃப்க்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறாங்க. ரிபேட்னா 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸை கவர்மெண்ட் வெய்வ் பண்ணுது.
ஓகேங்களா? டிடக்ஷன் ஃப்ரம் டேக்ஸ், டேக்ஸ்ல இருந்து நீங்க அதை டிடக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ரிபேட்டு. மார்ஜினல் ரிலீஃப்ங்கிறது டேக்ஸே உங்களுக்கு அவ்வளோதான், இன்கம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதா, டேக்ஸே அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அடுத்து, ஸோ இந்த இன்சூரன்ஸோட மெச்சூரிட்டி வேல்யூவோ இல்லை அதுலேருந்து வரக்கூடிய செக்ஷன் 10D நம்ம டிடக்ஷன் எடுப்போம். அதாவது வந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வந்து மெச்சூர்ட் ஆகி அமௌண்ட் வருதுன்னா அதுக்கு வந்து எக்ஸம்ஷன் இருக்கு. பட் ஃபினான்ஷியல் 23-24 வந்து அது லிமிட்டை வந்து 5 லட்சமா இது பண்ணாங்க. அதாவது உங்களோட ப்ரீமியம் அமௌண்ட் ஒரு வருஷத்துக்கு 5 லட்சத்துக்கு மேலே இருந்தால் அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து டாக்ஸபிள் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. அதை இந்த தடவை டோட்டலாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ செக்ஷன் 10(10)(D)ல லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி மெச்சூரிட்டி உங்களுக்கு ரிசீவ் ஆகுதுன்னா அது யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசியாக இருந்தால் 2 லட்சம்னு இருந்தது. இப்போ கரண்ட் இயர் வரைக்கும் 2 லட்சம் தான். அதர் பாலிசிக்கு 5 லட்சம். ஸோ இனிமேல் வந்து எந்த த்ரெஷோல்ட் லிமிட்டும் கிடையாது. எந்த அமௌண்ட் மெச்சூரிட்டி வந்தாலும் அது எக்ஸம்டட். ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணக்கூடியது அந்த டோட்டல் சம் அஷ்யூர்ட்ல 10% மேலே இருக்கக்கூடாது ஒரு வருஷத்துக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு செக்ஷன் 10(10)(D)ல அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து கம்ப்ளீட்டா இன்சென்டிவ் போனஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸம்டட். அடுத்த டீம்டு டிவிடெண்ட் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் வந்து இந்த ஃபினான்ஸ் பில்ல சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க ஒரு கம்பெனியோட ஷேர் வச்சிருக்கீங்க, இல்லை ஒரு பார்ட்னராவோ இல்லை டைரக்டராவோ இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்கு மேலே ஷேர் வச்சிருக்கீங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லோனோ அட்வான்ஸோ இது எல்லாமே டிவிடெண்டாக கருதப்பட்டு அதை இன்கமாக டிக்ளேர் பண்ணணும், டிடிஎஸ் பிடிக்கணும். ஸோ அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த ஒன்று ட்ரஸ்ட். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி செக்ஷன் 12(AB)ல ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 5 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ்ன்னு இருந்தது. ஸோ ஸ்மால் ட்ரஸ்ட் அண்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கு, அதாவது ஸ்மால்னா அவங்களோட இன்கமே 5 கோடிக்கு கீழே இருந்தால் அவங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிமிட்டை வந்து 5 வருஷத்துலேருந்து 10 வருஷமா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது, ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் ப்ரொவிஷன் யாருக்கு அப்ளிகபிள்னா அந்த இன்ஸ்டிடியூஷனோட டோட்டல் இன்கம் 5 கோடிக்கு உள்ள இருக்கணும். அந்த 5 கோடி எப்படி கால்குலேட் பண்ணா ப்ரீவியஸ் 2 இயர்ஸ், இப்போ இந்த வருஷம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு உங்களுக்கு 5 கோடிக்கு மேலே இன்கம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்படி இருந்தால் உங்களுக்கு இந்த 10 இயர்ஸ் அப்ளிகபிள் ஆகும். அடுத்து அடுத்து இன்னொன்று என்ன அமெண்ட்மெண்ட் இருக்காங்கன்னா, அந்த ட்ரஸ்ட்டில் ஸ்பெசிஃபைட் பர்சன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபிகருக்கு மேலே அந்த ட்ரஸ்ட்டில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் ஸ்பெசிஃபைட் பர்சன். ஸோ அந்த கேட்டகரியை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து இப்போ வரைக்கும் 50,000 ஒரு ட்ரஸ்ட்ல நீங்கள் வந்து 50,000 கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்பெசிஃபைட் பர்சன் கவர் ஆவீங்க. ஆனால் இந்த ஃபினான்ஸ் பில்ல இருக்கிற அமெண்ட்மெண்ட் என்னன்னா 1 லட்சமாக மாற்றிருக்காங்க. போன வருஷம் அதாவது ப்ரீவியஸ் இயர்ல 1 லட்சம் இல்லை லாஸ்ட் இது வரைக்கும் நீங்க பண்ண டோட்டல் கான்ட்ரிபியூஷன் 10 லட்சம். ஸோ இதை தாண்டாம இருந்தால் நீங்கள் ஸ்பெசிஃபைட் பர்சன்ல வரமாட்டீங்க. தாண்டினீங்கன்னா நீங்க ஸ்பெசிஃபைட் பர்சனா கருதப்படுவீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த 50,000ங்கிறது ஒரு வருஷத்துல கிடையாது. நீங்க ஓவராலா அந்த ட்ரஸ்ட்ல நீங்க கொடுத்துருக்க கான்ட்ரிபியூஷன் வந்து 50,000க்கு மேல, ஈவன் 10 வருஷம் 5,000 கொடுத்தாலும் 50,000 தாண்டுச்சுன்னா நீங்க ஸ்பெசிஃபைட் பர்சனா கருதப்படுவீங்க. இப்போ அதை 10 லட்சமா மாத்திருக்குங்க. ஒரு வருஷம் 1 லட்சம், டோட்டல் கான்ட்ரிபியூஷன் 10 லேக். ஓகேங்களா? ஆனால் இந்த கான்செப்ட் வந்து ட்ரஸ்டி, ஃபவுண்டர், மேனேஜர் ஆஃப் த ட்ரஸ்ட் இவங்களுக்குலாம் அப்ளிகபிள் ஆகாது. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க இந்த பணம் கொடுத்ததுனால மட்டும் நீங்க ரிலேட்டிவா கருதப்பட மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஃபினான்ஸ் பில்ல வந்திருக்க சேஞ்சஸ், ட்ரஸ்ட்ல உள்ள கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்க ஒரு பர்சனுக்காக. அடுத்தது வந்து சில அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட், அதாவது சாவரின் வெல்த் ஃபண்ட் அண்ட் பென்ஷன் ஃபண்ட், இந்த மாதிரி ஃபண்டில் 2 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஃபினான்ஸ் பில்லில். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் அண்டு போனஸ் இதுக்கெல்லாம் வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருந்தாங்க. அப் டு 31/3/2025 வரைக்கும் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை 5 வருஷம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ப்ளஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினும், ஈவன் அதை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக கவர் ஆனாலும் கேபிட்டல் கெயினும் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா?
ஸோ இந்தியாவில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த பெனிஃபிட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ சாவரின் வெல்த் ஃபண்டோ இல்லை பென்ஷன் ஃபண்ட்லையோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் வர இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் அண்ட் அதன் மூலமாக வரக்கூடிய கேபிட்டல் கெயினும் 31/3/2020 வரைக்கும் எக்ஸம்டட். ரெண்டாவது நம்ம இந்த 44BBD சொல்லியிருந்தோம் இல்லையா, நான் ரெசிடென்ட்கான ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் செக்ஷன் 44Dல நம்ம எப்படி 8% காமிக்கிறோமோ இவங்க 44BBDல 25% காமிக்கணும். இவங்க வந்து இந்தியாவில் உள்ள ஒரு கம்பெனிக்கு சர்வீஸ் ஆர் டெக்னாலஜி சர்வீஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கண்டிஷன். ஸோ இப்படி பண்ணியிருந்தால் இது வந்து 1/4/2026 தப்பாக போட்டேன். சாரி 26 தான், அது அசஸ்மெண்ட் இயர் கணக்கு. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 2025-26 அப்ளிகபிள். ஓகேங்களா? ஸோ வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/4/2026னா அசஸ்மெண்ட் இயர் 26-27 அப்ளிகபிள். ஸோ ஃபினான்ஷியல் இயர் 25-26 இந்த ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் அப்ளிகபிள். இது அப்ளிகபிள் டு நான் ரெசிடென்ட். ஓகேங்களா? அடுத்தது வந்து எம்ப்ளாயியோட பெர்குசிட்ஸ்ல ஒரு த்ரெஷோல்ட் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பெர்குசிட்ஸ்னா என்னன்னா, ஒரு எம்ப்ளாயிக்கு கொடுக்கக்கூடிய சேலரி இல்லாமல் மற்ற சலுகைகள், பெர்குசிட்ஸ்னா மற்ற சலுகைகள். ஓகேங்களா? அதுல வந்து இப்போ வரைக்கும் உள்ள என்ன ப்ரொவிஷன் இருக்குன்னா, எம்ப்ளாயி கொடுக்கக்கூடிய அம்யூனிட்டிஸோ இல்லை ஏதாவது பெனிஃபிட்ஸ் என்ன ரிசீவ் பண்ணாலும் அது டாக்ஸபிள். அதே மாதிரி ஃபாரின் ட்ராவல் அவுட் சைட் இந்தியா, ஃபாரின் டூர் கிடையாது, ஃபாரினுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காக எம்ப்ளாயிக்கோ இல்லை எம்ப்ளாயோட ஃபேமிலிக்கோ எம்ப்ளாயர் செலவு பண்ணியிருந்தால் அது வந்து எம்ப்ளாயியோட சம்பளமாக கருதப்படாதா, பெர்குசிட்ஸாக கருதப்பட்டு அது டாக்ஸபிள் இன்கமாக வரும். இதுதான் கரண்ட்ல இருக்கு. இந்த ஃபினான்ஸ் பில்லில் என்ன பெனிஃபிட் கொடுத்துருக்காங்கன்னா, 2 சேஞ்சஸ். ஜென்ரல் அம்யூனிட்டிஸ் பெனிஃபிட்டை 50,000 வரைக்கும் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட எம்ப்ளாயர் உங்களுக்கு ஒரு வருஷத்துல 50,000 வரைக்கும் பெனிஃபிட் கொடுத்தா டாக்ஸபிள் கிடையாது. ஓகேங்களா? எக்ஸாம்ல வருது. இதே அந்த டிராவல் அவுட் சைட் இந்தியா ஃபார் மெடிக்கல் பர்பஸ்க்கு உங்களுக்கோ எம்ப்ளாயிக்கோ உங்களோட எம்ப்ளாயோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், ஃபாரின் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டாக இருந்தால் அதோட லிமிட் வந்து 2 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 லட்சம் வரைக்கும் இப்போதைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 லட்சம் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்கு. ஃபியூச்சரில் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு 2 லட்சம். ஸோ 2 லட்சத்துக்குள்ளதாக இருந்ததுன்னா எம்ப்ளாயி அதுக்கான டாக்ஸை கட்ட தேவையில்லை. இது ஒரு வெல்கம் அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா? சரிங்க, இந்த பெர்குசிட்ஸ் வந்து டைரக்டருக்கு அப்ளிகபிள் ஆகுமா? ஏன்னா டைரக்டரும் எம்ப்ளாயி தானே, ஃபுல் டைம் டைரக்டர் அப்படிங்கிறது ஒரு FAQ கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்டர் ஆஃப் அ கம்பெனி இல்லை பர்சன் ஹூ ஹாஸ் அ சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இன் த கம்பெனி. ஸோ பர்சன் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஷேர் வச்சிருக்கவங்களோ இல்லை டைரக்டரோட ரிலேட்டிவ் யார் ஹோல்டிங் கம்பெனி, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வந்து அவங்களுக்கு பெர்குசிட் டாக்ஸபிள் தான், அவங்களுக்கு இந்த லிமிட் பொருந்தாது. ஓகேங்களா? ஸோ இது யாருக்கு பொருந்தும்னா, an employee who is not a director and nor a person who has a substantial interest. ஓகேங்களா? ஸோ இது பெர்குசிட்ஸில் வந்திருக்க அமெண்ட்மெண்ட். அடுத்து 80CCD. ஸோ 80CCD நமக்கு தெரியும், டிடக்ஷன்ஸ் ஆன் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். அதில் வாத்சாலயா அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து ஒரு பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ் வந்து மைனர் பேரில் இந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணலாம் நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில். இந்த ஸ்கீம் 18/9/2024 போன வருஷம் தான் இந்த வருஷம் தான் லான்ச்சே பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பண்ணவங்களுக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் அந்த 80CCD பெனிஃபிட் உண்டு. ஓகேங்களா? இது ஓல்டு ரெஜிம்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா 80CCD அப்ளிகபிள் டு ஓல்டு ரெஜிம். ஓகேங்களா? ஸோ 80CCD 1B வந்து நம்ம வந்து எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி 2 பேருமே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் வந்து நியூ ரெஜிமில் அப்ளிகபிள் ஆகும். ஆனால் இங்கே வந்து பேரண்ட்ஸ் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால இது வந்து ஓல்டு ரெஜிமுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? இதே வந்து அந்த அமௌண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணாங்கன்னா அது வந்து டாக்ஸபிள். ஓகேங்களா? அதுக்கு சப்ஜெக்ட் டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம டீட்டெயிலாக உள்ளே போக வேணாம். ஸோ இப்போ வந்து 80CCDயில் அந்த NPS வாத்சாலயா அப்படிங்கிற ஸ்கீமில் 2 சில்ட்ரனுக்கு மட்டும்தான் பண்ண முடியும், மேக்ஸிமம் 2 மைனர் சில்ட்ரன். ஓகேங்களா? ஸோ ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் மட்டும்தான் இது டிடக்ஷன் அவைலபிள். 80CCD 1Bன்னு
அடிஷ்னலாக ஒரு 50,000 ஆல்ரெடி அவைலபிள் இருக்குல்ல, அதில் தான் இதுவும் கவர் ஆகுது. 80C டு 80U 1.5 லட்சம் லிமிட்டு. அது இல்லாமல் 80CCD 1Bல ஒரு 50,000 அடிஷ்னலாக ஓல்டு ரெஜிமில் டிடக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓவரால் கேப் 50,000 தான் 2 சில்ட்ரனுக்கும் சேர்த்தே. ஸோ இதுதான் இந்த எஃப்ஏக்யூவில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இந்த அமௌண்ட் வித்ட்ரா பண்ணால் என்ன வரும்? இப்போதைக்கு ஃபினான்ஸ் பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அமௌண்ட்டை நீங்கள் பார்ஷியலாக வித்ட்ரா பண்ணீங்கன்னா 25%, அதாவது 25%க்குள்ள நீங்கள் வித்ட்ரா பண்ணீங்கன்னா எக்ஸம்ஷன். ஃபுல்லாக வித்ட்ரா பண்ணீங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டும் டாக்ஸபிள். ஆல்ரெடி நீங்கள் பார்ஷியலாக வித்ட்ரா பண்ணதும் சேர்த்து டாக்ஸபிள். ஸோ வந்து இது 2025-26லேருந்து இந்த பெனிஃபிட் வந்து அவைலபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இயர்லேருந்து அப்ளிகபிள். அடுத்து, வித்ட்ராவல் ஃப்ரம் நேஷனல் சேவிங் ஸ்கீம், ஸோ என்எஸ்எஸ். ஸோ இந்த 80CCAல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவலோ ஹெச்யூஎஃப்ஓ நேஷனல் சேவிங் ஸ்கீமில் டெபாசிட் பண்ணால் டிடக்ஷன் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ அதை வித்ட்ரா பண்ணால் அது சார்ஜபிள் டு டேக்ஸ். ஓகேங்களா? இதே வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் வித்ட்ரா பண்ணினால் டாக்ஸ் கிடையாது. ஸோ இதை தான் வந்து 80CCAல சொல்லியிருக்கக்கூடியது. இப்போ என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா, 28/9/2024 அப்புறம் இன்ட்ரெஸ்ட் தர மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அந்த நேஷனல் சேவிங் ஸ்கீம்ல இருக்கிற ஃபண்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டை நிறுத்திட்டாங்க. ஓகேங்களா? 1/10/2024லேருந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால பெனிஃபிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் வித்ட்ரா பண்ணீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 29/8/2024 வந்தது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் நோட்டிஃபிகேஷன் அது. அதில் 1/10 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டோங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லாததை நம்ம என்ன பண்ணுவோம்? மேக்ஸிமம் சீனியர் சிட்டிசன் தான் வச்சிருப்பாங்க, இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த நேஷனல் சேவிங் ஸ்கீமில் ஸோ இன்ட்ரெஸ்டே வராமல் ஒரு பணத்தை யாராவது வச்சிருப்பாங்களா? வாய்ப்பே இல்லை. ஸோ வித்ட்ரா பண்ண தான் பார்ப்போம். ஸோ அதனால பெனிஃபிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் வேணும்னா வித்ட்ரா பண்ணிக்கோங்க. வித்ட்ரா பண்ணால் எந்த டாக்ஸ் லயபிலிட்டியும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வித்ட்ரா பண்ணுறது 29/8/2024 அப்புறம் வித்ட்ரா பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி வித்ட்ரா பண்ணீங்கன்னா அது டாக்ஸ் அப்ளிகபிள். ஓகேங்களா? அடுத்து அப்டேட்டட் ஐடிஆர். ஸோ ஐடிஆர்யூ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் எஃப்ஐக்யூல கொண்டு வந்திருக்கேன். ஒரு தடவை ஃபைல் பண்ண முடியும், ஒரு தடவைக்கு மேலே அதே வருஷத்துக்கு திருப்பி ஃபைல் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஈவன் நீங்கள் ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் கூட ஐடிஆர்யூ பண்ணலாம், அப்டேட் ரிட்டர்ன் பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாகவும் பண்ணலாம். இப்போ 48 மாதம் டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க. அடுத்து, அப்டேட் ரிட்டர்ன் எப்போ ஃபைல் பண்ண முடியாது? ஐடிஆர்யூ எப்போ ஃபைல் பண்ண முடியாது அப்படின்னா, உங்களுக்கு ரிட்டர்ன் லாஸ், உங்களுக்கு வந்து லாஸ் இருக்குன்னா அப்போ நீங்கள் ஐடிஆர்யூ ஃபைல் பண்ண முடியாது. அதே மாதிரி ஆல்ரெடி பண்ண டாக்ஸ் லயபிலிட்டியை நீங்கள் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஐடிஆர்யூ ஃபைல் பண்ணக்கூடாது. ரீஃபண்டை இன்க்ரீஸ் பண்ணவோ இல்லை ரீஃபண்ட் வேணும்னாலும் ஐடிஆர்யூ ஃபைல் பண்ண முடியாது. உங்களுக்கு ஆல்ரெடி ரைடு சர்ச் வந்துருச்சுன்னா நீங்கள் ஐடிஆர்யூ ஃபைல் பண்ணக்கூடாது. இன்னும் வேற என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் வேணும்னா நம்ம ப்ரொவிஷோ ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரொவிஷோ ஆஃப் செக்ஷன் 139/80 ரெஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ அதாவது வந்து 2 ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியாக காமிச்சிக்கலாம்னு சொல்றீங்க. இதுக்கு முன்னாடியும் 2 ப்ராப்பர்ட்டி தான் இருந்தது, இனிமேலும் 2 ப்ராப்பர்ட்டி தான். ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா, செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் அந்த வீடு, அதாவது மொத்தம் 2 காமிச்சுக்கலாம். ஒன்று நீங்கள் தங்கியிருப்பீங்க, இன்னொன்று நீங்கள் தங்கலைனாலும் அதை காமிச்சுக்கலாம். ஆனால் சில கண்டிஷன் இருக்கும். நீங்கள் எதனால் தங்கலைங்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணணும். உங்களோட பிஸ்னஸ் வேற ஊரில் இருக்கு, நீங்கள் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக வேற ஊருக்கு போயிட்டீங்க, அதனால தங்கலைன்னா தான், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் அந்த 2வது ப்ராப்பர்ட்டிக்கு டாக்ஸ் கட்ட தேவையில்லை. அதுதான் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியாக கருதப்படும். நீங்கள் வந்து ஒரே ஊரில் தான் இருக்கீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆயிட்டீங்க, ஒரு வீட்டில் தங்கி ஒரு வீட்டில் சும்மாவே வச்சிருந்தாலும் அந்த வீட்டுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டும். இப்படி தான் கரண்ட் இயர் வரைக்கும் இருக்கு. பட் நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் என்ன ரீசனாக வேணாலும் வச்சுக்கோங்க, நீங்கள் 2 வீடை காலியாக கூட விட்டுருங்க, நீங்கள் டாக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ரப்போஸ்டு அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா? பிபிஎஃப் இன்ட்ரெஸ்ட் நியூ டாக்ஸ் இருக்குங்களா? பிபிஎஃப் இன்ட்ரெஸ்ட் அண்டர் செக்ஷன் எது சார்? அண்டர் செக்ஷன் 10ல் வந்ததுன்னா எக்ஸம்டட் தான் சார். அது எக்ஸம்ஷன் இன்னும் இருக்கு. ஒரு 6-7 செக்ஷன் மட்டும்தான் நியூ டேக்ஸ் ரெஜிமில் எக்ஸம்ஷன் அவைல் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்ஏ. ஸோ அந்த மாதிரி சில ஒரு செக்ஷன் 10ல் கரெக்டாக சப்செக்ஷன் என்னன்னு சொல்லுங்க.
செக்ஷன் 10, 5, 10, 14, 17, 32. ஸோ இந்த 5 தவிர மீதி எல்லாமே கிளைம் பண்ணிக்கலாம். 10 சப்செக்ஷன் சொல்கிறேன். 10 சப்செக்ஷன் 5. ஸோ என்ன சப்செக்ஷன் வருதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்க, பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஓகே, செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியில் இருக்கும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து அடிஷ்னல் கண்டிஷன்லாம் இருந்தது. இப்போ எந்த கண்டிஷனும் கிடையாது. இந்த 2 எஃப்ஏக்கும் அதுதான் சொல்லுது. அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு வீடு பெங்களூர்ல இருக்கு, அங்க வந்து என்னோட அம்மா வந்து வசிக்கிறாங்க. இன்னொரு வீடு மும்பைல இருக்கு, அங்க நான் தங்கியிருக்கேன். மூணாவது வீடு வேற ஒரு சிட்டில இருக்கு, வேக்கண்டா தான் இருக்கு. இப்போ நான் எவ்வளவு இன்கம் காமிக்கணும், இன்கம் காமிக்கணுமா தேவையில்லையா, இதுதான் கொஸ்டின். சென்னை பெங்களூர்லாம் மறந்துருங்க, 3 வீடு இருக்கு. பக்கத்து பக்கத்து தெரு கூட வச்சுக்கோங்க, 3 வீடு இருக்கு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 2 வீடு தான் செல்ஃப் ஆக்குபைடு. ஓகேங்களா? ஸோ மூணாவது வீடுக்கு நீங்க டாக்ஸ் கட்டி தான் ஆகணும், வாடகை வரவில்லை என்றாலும். ஓகேங்களா? ஸோ மூணாவது வீடுக்கு உங்களுக்கு ரெண்டே வரல. அந்த மூணாவது வீடுக்கு நீங்க அந்த மார்க்கெட் வேல்யூ என்னவோ, அந்த ஏரியால எவ்வளவு ரெண்ட் போகுதோ அந்த ரெண்ட்டை நீங்க டீம்டு இன்கமாக காமிச்சு டாக்ஸ் கட்ட தான் வேணும். இது முன்னாடி இருந்தே இருக்கு, இப்போ அதே தான். அந்த 3 வீட்டுல எந்த வீடுங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 வந்து மெட்ரோ சிட்டில இருக்கு, ஒன்னு கிராமத்துல இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், மெட்ரோ சிட்டில ரெண்ட் அதிகமா இருக்கும், கிராமத்துல கம்மியா இருக்கும். அப்ப 2 மெட்ரோ சிட்டில உள்ளதை நம்ம செல்ஃப் ஆக்குபைட காமிச்சிட்டு, கிராமத்துல உள்ளதுக்கு நம்ம டீம்டு இன்கம் காமிச்சு 1000 ரூபாய் மாசம் கூட போட்டுக்கலாம். அதாவது அந்த கிராமத்தோட மார்க்கெட் வேல்யூ பொறுத்து. ஓகேங்களா? சரி, இது வேற ஒரு சினாரியோ சொல்றேன். இதே என்கிட்ட 2 வீடு இருக்கு. ஒரு வீடு நான் தங்கியிருக்கேன், ஒரு வீடு வாடகைக்கு விட்டுருக்கேன். மாசம் 10,000 வாடகை. இப்போ எனக்கு டாக்ஸ் அப்ளிகபிளா இல்ல நில்லா? ரெண்டே வீடு தான் எனக்கு. ஓகே, சில பேர் நோன் போட்டிருக்கீங்க, சில பேர் எஸ்ன்னு போட்டிருக்கீங்க, சில பேர் வந்து பேங்க்ல பணம் வாங்குனீங்கன்னா எஸ் அப்படிங்கிறீங்க, கேஷா வாங்கினா எஸ் சார் அப்ளிகபிள் கிடையாது. ஓகே, கேஷா வாங்கினா கணக்குல காமிக்க மாட்டோம்னு சொல்றீங்களா? ஓகே. ஸோ எனி மோட் ஆஃப் பேமெண்ட்டாக இருந்தாலும், ஈவன் நான் சொல்றேன், எனக்கு வந்து ஒரே வீடு தான், கீழே நான் தங்கியிருக்கேன், மேலே மாடி போர்ஷன்ல வேற ஒருத்தருக்கு வாடகைக்கு விட்டுருக்கேன், எனக்கு ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான். அப்படின்னாலும் நான் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி காமிக்க முடியாது, ஏன்னா மாடியில் நான் வாடகைக்கு வாங்குறேன். ஸோ லெட் அவுட்னு காமிச்சிட்டு அந்த மாடி போர்ஷனுக்கு நான் வாங்குற வாடகையை இன்கமாக காமிக்க வேண்டும். ஸோ இந்த கேஸில் 2 வீடு, ஒரு வீடுக்கு ரெண்ட் ரிசீவ் ஆகுதுன்னா அதை இன்கமாக காமிக்க வேண்டும். ஓகேங்களா? ஒரு வீடு தான் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி எலிஜிபிள் இந்த கேஸில். ஓகே. இந்த ஒரு கேஸ் மட்டும் ஃபினான்ஷியல் இயர் 24-25லேருந்தே அப்ளிகபிள் ஆகுது. ஓகேங்களா? இந்த பெனிஃபிட் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே நெக்ஸ்ட் இயருக்கு அப்ளிகபிள் ஆகுது. இந்த செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி மட்டும் 24-25க்கு அப்ளிகபிள் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து 276 BB. இதுதான் நான் முன்னாடியே சொன்ன ப்ராசிக்யூஷன். அதாவது வந்து டிசிஎஸ் கலெக்ட் பண்ணிட்டு கவர்மெண்ட்டை கட்டாமல் இருந்தீங்கன்னா மாசம் மாசம் கட்டணும். கட்டலைன்னா ஃபைன் அப் டு ஒரு பெரிய ஃபிகர், அப்படி இல்லைன்னா 3 months இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் அந்த செக்ஷன்ல வந்து ரொம்ப சிவியரா ஆக்ஷன் இருந்தது. இந்த ஃபினான்ஸ் பில்ல அதை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் எப்போ பண்ணியிருக்காங்கன்னா, அட்லீஸ்ட் அந்த குவார்டர் ஃபைலிங்குள்ள நீங்க பணம் கட்டியிருக்கணும். டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் டிசிஎஸ் ரிட்டர்ன் நெக்ஸ்ட் குவார்டர் ஃபர்ஸ்ட் மந்த் 15th நீங்க அந்த பணத்தை கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராசிக்யூஷன் கிடையாது, இல்லைன்னா ப்ராசிக்யூஷன் எடுக்கலாம். ஓகேங்களா? டிசிஎஸ்க்கு சிவியர். ஓகே. ஸோ இன்கம் டேக்ஸில் நம்ம பார்க்க வேண்டியது இவ்வளவுதான். இன்கம் டேக்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். ஜிஎஸ்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. டவுட் இப்போ கேட்குறீங்களா இல்லை முடிச்சுட்டு கடைசியாக கேட்டுக்கலாமா?
சார் ஆல்ரெடி நம்ம சேட் அப்பப்போ போடவே ஆன்சர் பண்ணிட்டோம் சார். ஸோ இப்போ ஓகே நம்ம ஜிஎஸ்டி போயிடலாம் சார். அவங்க ஏதாவது சேட் போட்டாங்கன்னா அப்பப்போ ஆன்சர் பண்ணிக்கலாம். அப்புறம் ஜிஎஸ்டி முடிச்சபடி கியூஏ வச்சிடலாம் சார். ஓகே. ஸோ ஜிஎஸ்டியில் ஃபஸ்ட்டு சேஞ்ச் செக்ஷன் 17(5)(d). ஸோ செக்ஷன் 17(5)(d)ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து சஃபாரி ரிட்ரீட்டில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அதை நல்லிஃபை பண்ணுறதுக்காக பண்ண சேஞ்சஸ். அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பிளாக்டு கிரெடிட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு ரெண்டல் அந்த ப்ராப்பர்ட்டியை நான் கட்டி வாடகைக்கு தான் விட போறேங்கிற பட்சத்தில் எனக்கு அந்த ஐடிசி எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி ஒடிசா ஹைகோர்ட்ல பாஸ் ஆகி சுப்ரீம் கோர்ட்லயும் போய் அது கிட்டத்தட்ட அசசிக்கு ஃபேவரா வந்து அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த ஃபினான்ஸ் பில்லில் வித் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் 7/2017 இருந்தே மாத்திட்டாங்க. ஸோ பிளான்ட் ஆர் மிஷினரி அப்படிங்கிற ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக்னால தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டே அசசிக்கு ஃபேவராக வந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டு கவர்மெண்ட் வந்து அந்த பிளான்ட் ஆர் மிஷினரிங்கிற வார்த்தையை பிளான்ட் அண்ட் மிஷினரி அப்படின்னு மாத்திட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இனிமேல் இதுக்கு முன்னாடியும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இம்மூவல் ப்ராப்பர்ட்டி யாராவது ஐடிசி எடுத்திருந்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக இன்எலிஜிபிள், ஈவன் நீங்கள் கோர்ட் ஆர்டரை கையில் வச்சிருந்தாலும். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் 1/7/2017 இருந்து கொடுத்துட்டாங்க. அடுத்த அமெண்ட்மெண்ட் அப்பீல் ப்ரீ டெபாசிட் அண்டர் செக்ஷன் 107லையும், அதாவது 107னா என்னன்னா அப்பீல் டு அப்பலட் அத்தாரிட்டி, செக்ஷன் 101(2) அதாவது 112னா அப்பீல் டு ஜிஎஸ்டி அப்பலட் ட்ரிபியூனல். ஸோ இது வரைக்கும் அப்பீல் வந்து நம்ம 10% ப்ரீ டெபாசிட் கட்டுவோம் டாக்ஸ் டிமாண்ட் இருந்தா. டாக்ஸ் டிமாண்ட் இல்லைன்னா என்ன, வித்தவுட் எனி ப்ரீ டெபாசிட் நம்ம ஈஸியாக அப்பீல் ஃபைல் பண்ணிட்டு இருந்தோம். இனிமேல் அதை பண்ண முடியாது. இனிமேல் பெனால்ட்டி மட்டும் இருந்தாலும் 10% கட்டி தான் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் டாக்ஸை கட்டிட்டு இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டிக்கு நம்ம அப்பீல் ஃபைல் பண்ணுற ஆளுங்க தான். அப்போதைக்கு கட்ட முடியாது, பின்னாடி வந்து வெய்வர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கட்ட தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு அப்பீலை போட்டு வச்சிருவோம். அப்பீல் அவங்க எடுத்து வரதுக்கே 1.5 வருஷம் 2 வருஷம் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு டாக்ஸை மட்டும் கட்டிட்டு இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டிக்கு அப்பீலை போட்டு வச்சிடுறோம். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த 10% ப்ரீ டெபாசிட் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 10% ப்ரீ டெபாசிட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி டிமாண்ட் டாக்ஸும் பெனால்ட்டியும் இருந்தால் ரெண்டும் சேர்ந்து கட்டணுமான்னு கேட்டால் தேவையில்லை. டாக்ஸ் இருந்தால் டாக்ஸ் மட்டும் கட்டினா போதும், டாக்ஸும் பெனால்ட்டி இருந்தால் டாக்ஸ் மட்டும் கட்டினா போதும். பெனால்ட்டி மட்டும் இருந்தால் இது வரைக்கும் கட்ட தேவையில்லை, இனிமேல் 10% கட்டணும். ஓகேங்களா? அடுத்து செக்ஷன் 34(2). செக்ஷன் 34 கிரெடிட் நோட். செக்ஷன் 34 வந்து கிரெடிட் நோட் அண்ட் டெபிட் நோட் சம்மந்தப்பட்ட செக்ஷன்ஸ். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரெடிட் நோட் நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் சப்ளையர் ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் லயபிலிட்டியை குறைக்கணும், இல்லைன்னா குறைக்கக்கூடாது அப்படிங்கிறத கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ வந்து சப்ளையர் ஐடிசியை ரெடியூஸ் பண்ணாராங்கிறத நமக்கு எப்படி தெரியும்? இதுக்கு முன்னாடி சர்க்குலர் 212 படி நம்ம ஒரு டெக்ளரேஷன் வாங்குவோம். ஓகேங்களா? வாங்குறோமான்னு தெரியல, அப்புறம் கடைசியாக நோட்டீஸ் வந்ததுக்கப்புறம் வாங்குவோம். ஓகேங்களா? ஸோ சர்க்குலர் 212 படி நம்ம ஒரு டெக்ளரேஷன் வாங்கணும். இப்போ ஐஎம்எஸ் வந்ததுக்கப்புறம் அந்த கிரெடிட் நோட்டை உங்களோட உங்களோட பையரோ சப்ளையரோ, நீங்கள் ஏன்னா சப்ளையர் மட்டும் தான் கிரெடிட் நோட் போட முடியும். ஸோ உங்களோட பையர் வந்து ஐஎம்எஸ்ல அதை அக்செப்ட் பண்ணிட்டாரான்னு பார்க்கணும். அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த லயபிலிட்டியை குறைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை தான் சொல்லியிருக்காங்க. நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போ அது சம்மந்தப்பட்ட சர்க்குலரும் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் அக்செப்ட் பண்ணாதான் குறைக்க முடியும்னா, அவர் ரிஜெக்ட் பண்ணால் நான் குறைக்கக்கூடாது. ஆனால் ரிஜெக்ட் பண்ணால் என்ன ஆகும்? அடுத்த மாதம் தான் எனக்கு லயபிலிட்டியில் ஆட் ஆகும். அப்போ இந்த மாதம் நான் குறைக்கணுமா குறைக்கக்கூடாதா? இந்த மாதம் நான் குறைக்காம இருட்டா அடுத்த மாதம் வேறு எனக்கு வந்து ஆட் ஆகி நிற்கும். ஸோ ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, பார்க்கலாம். நமக்கு பின்னாடி எப்படி ஈவன் நோட்டிஃபிகேஷன் சர்க்குலர் வந்ததுக்கப்புறம் ஜிஎஸ்டி போர்ட்டல் வேறு மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கலாக நமக்கு வரப்போ தான் தெரியும். அடுத்து செக்ஷன் 38. செக்ஷன் 38 எது சம்மந்தப்பட்டதுன்னா இன்புட் டேக்ஸ். ஸோ இன்புட் டேக்ஸில் ஆட்டோ ஜென்ரேட்டர்ங்கிற வார்த்தையை எடுத்துட்டாங்க செக்ஷன் 38(1)லையும் செக்ஷன் 38(2)லையும். ஸோ இது வரைக்கும் 2B வந்து ஆட்டோ ஜென்ரேட் ஆகிட்டு இருந்தது, அதனால அந்த வார்த்தை இருந்தது. 3Bயும் ஆட்டோ ஜென்ரேட் ஆகிட்டு இருந்தது அஸ் பர் 2B. ஆனால் இந்த ஃபினான்ஸ் ஆக்டில் உள்ள, அதாவது ஐஎம்எஸ் வந்ததுக்கப்புறம்
மேண்டேட்டரி ஆக்கப்பட்டதுக்கு அப்புறம்னு வச்சுக்கோங்களேன், மேண்டேட்டரி ஆக்க போறாங்க. ஸோ அதுக்கான அமெண்ட்மெண்ட் தான் இது எல்லாமே. ஸோ ஐஎம்எஸ் மேண்டேட்டரி ஆனால் இது ஆட்டோ ஜென்ரேட்டட் கிடையாது, ஏன்னா நீங்க தான் போய் அக்செப்ட் கொடுக்குறீங்க. ஸோ அதனால ஆட்டோ ஜென்ரேட்ங்கிற வேர்டு எடுத்துட்டாங்க. இனிமேல் அது நம்ம ஜென்ரேட் பண்ண மாதிரி தான் அர்த்தம். அடுத்து டைம் ஆஃப் சப்ளை வவுச்சர். ஸோ வவுச்சருக்கான டைம் ஆஃப் சப்ளைங்கிறத செக்ஷன் 12 இருந்தும் 13 இருந்தும் எடுத்துட்டாங்க. ஏன்னா ரீசெண்டாக வந்த சர்க்குலரில் வவுச்சர் வவுச்சர் வந்து ஒரு சப்ளையே கிடையாதுங்கிறத கொடுத்ததுனால அதோட ரிலேட்டடாக இந்த டைம் ஆஃப் சப்ளைங்கிறத செக்ஷன் 12(4)ஐயும் செக்ஷன் 13(4)ஐயும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அழகு சுந்தரம் சார் என்ன கேட்டிருக்காருன்னா, ஒரு கிரெடிட் நோட்டை நான் இஷ்யூ பண்ணுறேன். ஓகே, ஜிஎஸ்டிஆர் 1ல பண்ணிட்டீங்க. இஃப் எனி ராங், நீங்கள் ஏதாவது தப்பாக போட்டிங்கன்னா அடுத்து அமெண்ட்மெண்ட் போடுங்க. ஜிஎஸ்டிஆர் 1A இருக்கு. ஜிஎஸ்டியே ஆட்டோ பாப்புலேட் ஆக போகுது. ஓகேங்களா, ஹார்ட் லாக்கிங் ஃபியூச்சர் எனேபிள் ஆக போகுது. ஸோ வந்து உங்களுக்கு நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 1A என்ன கொடுக்குறீங்களோ அந்த லையபிலிட்டியை மாற்றவே முடியாது 3Bல. ஸோ எதுவாக இருந்தாலும் ஜிஎஸ்டிஆர் 1A மட்டும் தான் நீங்கள் பண்ணிக்க முடியும். அடுத்த செக்ஷன் 128B, அதுக்கு முன்னாடி அடுத்தது செக்ஷன் 148Aன்னு புதுசாக ஒரு செக்ஷன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா ட்ராக் அண்ட் ட்ரேஸ் மெக்கானிசம். ஸோ இது ட்ராக் அண்ட் ட்ரேஸ் மெக்கானிசம்னு புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு பேக்கேஜுக்கும், ப்ராடக்ட் ஆர் பேக்கேஜ் எல்லாமே ட்ராக் ஆகணும். ஸோ அந்த பேக்கேஜில் உங்களோட டிஜிட்டல் மார்க் இருக்கணும். யூனிஃபைடு புதுசாக ஒரு டெஃபினேஷன் கொண்டு வந்திருக்காங்க, டக்குன்னு மைண்டில் வரல. ஸோ இந்த டிஜிட்டல் மார்க் வந்து அங்கே இருக்கணும். அது வந்து ஈஸியாக மூவ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, அதாவது ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. நான் ரிமூவபிள் டிஜிட்டல் மார்க் இல்லை டிஜிட்டல் ஸ்டாம்ப் வந்து உங்களோட பேக்கேஜில் இருக்கணும். அதை நீங்கள் ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து செக்ஷன் 155 ஜிஎஸ்டி கவுன்சிலில் சொன்னாங்க. 148A செக்ஷன் வந்து இப்போ ஃபினான்ஸ் பில்லே வந்துருச்சு, கூடிய சீக்கிரமே இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபைட் கமாடிட்டிஸ் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் பயப்பட தேவையில்லை. ஆனால் ஃபியூச்சரில் எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் இதை வந்து பண்ண வேண்டியது வந்துடும். பார்க்கலாம். ஜீவன் தாஸ் சார் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கிரெடிட் நோட் வந்து ஷோனஸ் நோ ஆக்ஷன். கிரெடிட் நோட்டில் ஆல்ரெடி அந்த ட்விஸ்ட் இருக்குது சார். கிரெடிட் நோட்டில் நோ ஆக்ஷன் கொடுக்க முடியாது. அக்செப்ட் பெண்டிங் தான். சாரி, அக்செப்ட் ரிஜெக்ட் தான், பெண்டிங் ஆப்ஷனே வராது. நோ ஆக்ஷன்னா அக்செப்ட்னு தான் அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து ஆக்ஷன் கொடுக்காம போகவே முடியாது. இப்போ இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகுறப்போ ஐஎம்எஸ் மேண்டேட்டரி ஆகிடும், கவலைப்படாதீங்க. ஸோ எந்த ஆக்ஷனும் எடுக்காம இருக்கவே முடியாது. ஓகே, ஸோ இந்த 148 இந்த ட்ராக் அண்ட் ட்ரேஸ் மெக்கானிசம் பண்ணவில்லை என்றால் அதுக்கு தனியாக ஒரு பெனால்ட்டி செக்ஷன் 128 122Bன்னு புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. 1,00,000 இல்லைன்னா 10% ஆஃப் டாக்ஸ். இதில் எது அதிகமோ அதை கட்டணும். இப்போதைக்கு டொபாக்கோ ப்ராடக்ட் மட்டும்தான். ஸோ உங்கள் சப்ளைட்லேருந்து நீங்கள் கிரெடிட் நோட் ரிசீவ் பண்ணுறீங்க, 3Bல டிடெக்ட் பண்ணுறீங்க. ஓகே, கிரெடிட் நோட் 2Bல வந்தால் தான் நீங்கள் 3Bல டிடெக்ட் பண்ண போகிறீங்க. அக்ரிமெண்ட் டு பி ரிசீவ்டு சார் செக்ஷன் 15(3)C நினைக்கிறேன். செக்ஷன் 15 படி நீங்கள் வந்து போஸ்ட் சேல் டிஸ்கவுண்டாக இருந்தால் கண்டிப்பாக அக்ரிமெண்ட் இருக்கணும். அக்ரிமெண்ட் இல்லைன்னா ஜிஎஸ்டி கிரெடிட் நோட்டை அவங்க இஷ்யூ பண்ண முடியாது. ஓகேங்களா, நோ ஆக்ஷன் டேக்கன் ஜீவன் தாஸ் சார், நோ ஆக்ஷன் டேக்கிங்னு இருக்குன்னா இப்போதைக்கு அது ஆப்ஷனல், அதனால கிடையாது. ஓகேங்களா, இந்த ப்ரொவிஷன் வர்றப்போ இது இப்போ பில்லில் தான் இருக்கு, ஆக்ட் ஆகி வர்றதுக்கு இன்னும் 3 மாதம் ஆகலாம். அப்போ ஐஎம்எஸ் மேண்டேட்டரி ஆக்கப்படும். அப்போ நோ ஆக்ஷன் கொடுக்க முடியாது, கவலைப்படாதீங்க. அடுத்தது ஷெட்யூல் 3ல புதுசா ஒரு பேரா இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. 8AA பேரா 8AA என்னன்னா, சப்ளை ஆஃப் குட்ஸ் வேர் ஹவுஸ் இன் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆர் ஃப்ரீ ட்ரேட் வேர் ஹவுஸ் ஜோன். ஸோ வந்து ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல இருந்தோ இல்லை FTW ஃப்ரீ ட்ரேட் வேர் ஹவுசிங் ஜோன்ல இருந்தோ ஒரு குட்ஸை சப்ளை பண்றாங்கன்னா அது சப்ளையே கிடையாது, ஏன்னா அது வந்து நான் டாக்ஸபிள் டெரிட்டரி. இந்தியாவில் அது ஜிஎஸ்டியில் அது சப்ளை கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு குட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்க, அதாவது ஃபாரின்லேருந்து ஒருத்தர் உங்களுக்கு சேல் பண்ணுறாரு.
அவர் பண்ற சேல் ஜிஎஸ்டில சப்ளை ஆகுமா? ஆகாது. ஸோ அதே மாதிரி தான் எஸ்இசெட்ல இருந்து உங்களுக்கு பண்றது சப்ளை ஆகாது. ரொம்ப சிம்பிள். இது ரொம்ப வருஷமா இருக்கு. ஆனா அப்பப்ப நிறைய லிட்டிகேஷன்லாம் இருந்து சில பேர் கட்டிட்டு இருக்கிறதுனால இதை தனியா ஒரு பேராகிராஃப்லேயே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எஸ்இசெட்டோ இல்லை ஃப்ரீ ட்ரேட் வேர் ஹவுசிங் ஜோன் எஃப்டிடபிள்யூ வந்து நான் டாக்ஸபிள் டெரிட்டரி. அங்கேருந்து நீங்கள் ஒரு குட்ஸை ரிசீவ் பண்ணுறீங்கன்னா அந்த சப்ளையருக்கு அது சப்ளை கிடையாது. அது வந்து இம்போர்ட் மாதிரி கருதப்படும். நீங்கள் கஸ்டம்ஸில் ஐஜிஎஸ்டி கட்டி எடுத்துப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அவருக்கு அது நெய்தர் சப்ளை ஆஃப் குட்ஸ் நார் சப்ளை ஆஃப் சர்வீசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைசி சேல் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஃபாரின்லேருந்து ஒருத்தர் ஒரு குட்ஸை இம்போர்ட் பண்ணுறாரு. இன் டிரான்சிட்லேயே ஆன் த வேலை இருக்கும்போதே வேற ஒருத்தருக்கு வித்துடுறாரு. ஸோ அதுவும் சப்ளை கிடையாது. அண்டர் பேரா 8B ஆஃப் ஷெட்யூல் 3 ஹைசி சேல்ஸ். ஸோ அதுவும் சப்ளை கிடையாது. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஏன்னா அங்கேயும் டாக்ஸை ஆர்சிஎம்ல ரிசீவ் பண்றவர் கட்டிடுறாரு, இங்கேயும் ரிசீவ் பண்றவர் டாக்ஸை கட்டிட்டு வர. அதனால சேல்ஸ் வந்து சப்ளை கிடையாது. இதுக்கு முன்னாடி யாராவது பணம் கட்டியிருந்தீங்கன்னா ரீஃபண்டும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். ஸோ ஓவராலா ஜிஎஸ்டியில் பண்ணியிருக்க மொத்த அமெண்ட்மெண்ட்டே இதுதான். செக்ஷன் 2 என்ன டெஃபனிஷன், இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்னா என்னன்னு டெஃபனிஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஐஎஸ்டியில் வந்து ஆர்சிஎம் ஆட் பண்ணல. இப்போ வந்து ஆர்சிஎம் ஆட் பண்ணிட்டாங்க. ஆட் பண்ண மறந்துட்டாங்க, இப்போ பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். அடுத்து வந்து செக்ஷன் 12 என்ன பண்ணியிருக்குங்க, செக்ஷன் 12-13 தான் டைம் ஆஃப் சப்ளை. வவுச்சருக்கான டைம் ஆஃப் சப்ளையை ரிமூவ் பண்ணிட்டாங்க. செக்ஷன் 17(5) கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இமூவல் ப்ராப்பர்ட்டியை 1/7/2017 கொண்டு வந்துட்டாங்க. செக்ஷன் 20 இட் இஸ் இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டருக்கான இது. இங்கேயும் வந்து ஆர்சிஎம் இன்க்ளூட் பண்ணாமல் இருந்தாங்க, பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 34 ரிலேட்டட் டு கிரெடிட் நோட் பார்த்துட்டோம். செக்ஷன் 38 39 ஐடிசி ஆட்டோ பாப்புலேட்டை ஒமிட் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 107 112 பெனால்ட்டிக்கு 10% ப்ரீ டெபாசிட் கட்டணும். 122B செக்ஷன் 122B வந்து பெனால்ட்டி ஃபார் நான் ஃபாலோயிங் ட்ராக் அண்ட் ட்ராஸ் மெக்கானிசம். செக்ஷன் 148A வந்து நியூ செக்ஷன் ஃபார் ட்ராக் அண்ட் ட்ரேஸ் மெக்கானிசம்காக. ஷெட்யூல் 3ல அந்த வேர் ஹவுஸ் குட்ஸ் இன் எஸ்இசெட் அண்ட் ஃப்ரீ ட்ரேட் வேர் ஹவுஸ் ஜோனில் உள்ளது நெய்தர் சப்ளை ஆஃப் குட்ஸ் நார் சப்ளை ஆஃப் சர்வீஸ்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆல்ரெடி பணம் கட்டியிருந்தீங்கன்னா ரீஃபண்டும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் ஜிஎஸ்டி அமெண்ட்மெண்ட் இவ்வளோதான் 1 பேஜில். ஓகே ஓகே, தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி என்னோட ஜிஎஸ்டி ரேட்ஸ் புக்கு, இது நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இங்கே இருக்கிற பாதி பேருக்கு அது தெரியும். ரிப்பீட்டடாக எல்லா குரூப்லையுமே பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளுங்க. இது வரைக்கும் நோட்டிஃபை பண்ண 2017 கரண்ட் டேட் வரைக்கும் நோட்டிஃபை பண்ண நோட்டிஃபிகேஷனோட காம்பிலேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து எந்த குட்ஸாக இருந்தாலும் ஹெச்எஸ்எனாக இருந்தாலும் நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா அதோட ஜிஎஸ்டி ரேட் என்ன, எந்த பீரியட்லேருந்து அது மாறி இருக்கு, அதோட நோட்டிஃபிகேஷன் லிங்க்குமே அங்கேயே இருக்கும். அதையே கிளிக் பண்ணீங்கன்னா அப்படியே நோட்டிஃபிகேஷனுமே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ஒரு அடிஷ்னல் ஆஃபராக இந்த புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு எங்களோட அட்டிக் அப்படிங்கிற எங்களோட எக்ஸ்க்ளூசிவ் வாட்ஸ்அப் குரூப்புக்கு என்ட்ரி தரோம். அப் டு இதோட வேலிடிட்டி 31/3/2025 வரைக்கும். புக்கு உங்களுக்கு 1 இயர் வேலிடிட்டி, 1 இயர் சப்போர்ட்டும் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது தேடுறதுல கஷ்டமோ இல்லை ஒரு பொருளை கண்டுபிடிக்க முடியல, அதோட ஹெச்எஸ்எனை கண்டுபிடிக்க முடியலனாலும் உங்களுக்கு 1 இயர் வந்து எங்களோட சப்போர்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ யாராவது அதை பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா ஏதாவது ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர், கியூஆர் கோட் தேவைன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிபிடியும் நான் ஷாருக்கு அனுப்பிச்சி விடுவேன். நீங்கள் குரூப்பில் அனுப்புவாங்க. உங்களுக்கு தேவைன்னா இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. கிட்டத்தட்ட டைம் முடிய போகுது. ஸோ நான் சாட்டில் கொடுத்த டவுட் எல்லாத்துக்குமே அப்பப்போ கிளியர் பண்ணிட்டேன். ஏதாவது டவுட் இருந்தால் ஷார்ட்டாக முடிச்சுக்குங்க. சார் கணேஷ் மூர்த்தி சார். சொல்லுங்கள் சார். சார் அந்த வாட்ஸ்அப் குரூப் அட்டிக் அப்படி குரூப்ல ஜாயின் பண்ணும்போது அதுல என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியுமா சார் உங்களுக்கு? கண்டிப்பாக சார். ஸோ அந்த குரூப்பில் என்ன டவுட் கேட்டாலும், ஸோ நான் இப்போ என்ன நடக்குதுங்கிறத விட 1/4 என்ன, இப்போ ஃபினான்ஸ் பில் வந்து நமக்கு நெக்ஸ்ட் இயர் தான் அப்ளிகபிள் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது வரைக்கும் வெளியே யார்ட்டையும் சொல்லலை. ஜஸ்ட் மைண்டில் உள்ளது தான். ப்ராக்டிக்கலாக அது இன்னமும் ப்ராக்டிக்கலாக வந்தால் தான் தெரியும். பட் மைண்டில் உள்ளதை சொல்கிறேன். இப்போதைக்கு அந்த குரூப்பில் நீங்கள் என்ன டவுட் கேட்டாலும் ரியல் டைமில் ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? அது இல்லாமல் ரெகுலராக டெய்லி பேசிஸ்லையோ இல்லை 2 days ஒன்ஸ் வந்து
ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஒரு ப்ராட்காஸ்ட் அனுப்புவோம். ஒரு டாபிக் எடுத்து அந்த டாபிக் சம்பந்தமா கம்ப்ளீட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேற்று கூட நான் வந்து ஜிஎஸ்டி ஆன் சேல் ஆஃப் யூஸ்டு வெஹிக்கிள், ஒரு செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிளை சேல் பண்ணால் ஜிஎஸ்டி வருமா, என்ன ரேட் வரும், செஸ் வருமா வராதான்னு ஒரு 17 நிமிஷம் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவும், அது எப்படி 5 வருஷத்துக்குள்ள ஒரு கேபிட்டல் குட்ஸை சேல் பண்ணா அதை எப்படி வந்து ரிவர்ஸ் பண்ணணும், அதாவது இன்எலிஜிபிள் ஐடிசி எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு ஒரு எக்ஸல் டெம்ப்ளேட்டும் எக்ஸ்க்ளூசிவாக அந்த குரூப்புக்கு மட்டும்தான் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட் இருக்கும். இது வந்து இப்போதைக்கு இருக்கிறது. ஸோ என்ன டவுட் கேட்டாலும் கிளாரிஃபை பண்ணுவோம். என்னோட இப்போ என்ன மீட்டிங் நடந்தாலும் அந்த மீட்டிங்கோட புக்கு ப்ரெசன்டேஷன் எல்லாமே அந்த குரூப்பில் வந்துடும். எல்லா வீடியோவும், என்னோட மீட்டிங்கோட எல்லா வீடியோவும் நாங்கள் போஸ்ட் பண்ணிடுவோம். இது இல்லாமல் டெய்லி ப்ராட்காஸ்ட் 1/4/2025 எங்களோட பிளான் என்னன்னா 365 டேஸும் ஏதாவது ஒரு டிஸ்கஷன் இருக்கும். அதாவது ஜிஎஸ்டியோட A to Z வந்து அந்த 1 இயர் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஈவன் செக்ஷன் 1லேருந்து செக்ஷன் 174 வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு செக்ஷன் வச்சா கூட 175 டேஸ். இது வந்து ஐடியா ப்ளஸ் இன்கம் டேக்ஸ். ஸோ ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டேக்ஸ் ரெண்டுமே மேஜராக ஜிஎஸ்டி வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுற மாதிரியும், இன்கம் டேக்ஸ் வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் அளவுக்கு கவர் பண்ணுற மாதிரியும் ஐடியா இருக்குது 2025-26. சிம்பிளாக சொல்ல போனால் மினிமம் 100 டேஸ் செஷன், டெய்லி 1 ப்ராட்காஸ்ட். உங்களோட எவ்வளோ பெரிய குவரியாக இருந்தாலும் 48 ஹவர்ஸில் சால்வ் பண்ணுறதுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறோம். அந்த மாதிரி நிறையா பிளான் இருக்குது. இப்போதைக்கு எனக்கு தோணுது இவ்வளவுதான். மேபி இந்த 2 மாதத்துல இன்னும் என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாமே கொடுப்போம். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். சார் இப்போ இங்கே இருக்க எல்லாத்துக்கும் இது நம்ம வாங்கும்போது அந்த குரூப் சார் நம்மளை ஆட் பண்ணிடுறாரு. ஸோ அதில் ஆட் பண்ணால் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு சார். இன்னொன்று சார், எனக்கு உங்கள் யூடியூப் சேனலோட லிங்கை நீங்கள் சேட்டில் போட்டுருங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார் கணேஷ்மூர்த்தி சார். தேங்க்யூ சார்.